முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக் கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பவெல்லாம் பழிதென்று நன்னினர்பால் செயந்தருங்கேத்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய்ப்புகழ்கே. இந்த பாசுரமானது 23வது பாசுரம் ராமானுஜ முட்டந்தாதிலே. இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், இதற்கு முன்னாடி பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். வானன் பழை பொறித்த தீர்த்தரையேத்தம்னு சொன்னார். ராமானுஜந்தன் சேமிப்பே, அவர் சேமிப்பு நிதின்னு அந்த நிதியை தன்னுடைய நெஞ்சில் வைத்தார் சுவாமி திருவரங்கத்தவனார். ஓ, எப்பேற்பட்ட அந்த நிதி! அந்த நிதியை கொண்டு என்னுடைய நெஞ்சில வைத்தா அது அபத்தியகரமாகாதா, அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படாதா என்கிற எண்ணத்தோடு இந்த பாசுரத்தை அனுகிரகிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம் இந்த பாசுரம். வைப்பாய வான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. வைப்புன்னா இதான் நிதி. வைத்தமா நிதின்னு சொல்லணும். நிதி வைப்புனாலே ஆபத்து காலத்துல உதவுவதற்கு தான் வைப்பு நிதின்றார். வைப்பாய வான்பொருள் என்று, அப்படிப்பட்ட வான்பொருள பெருமை மிக்க பொருள், அந்த பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே, நல்ல அன்பர்கள் குரத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பார் இவர்கள் போன்ற அவருடைய திருவுருத்தி வச்சாரணும். அது நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கவே ராமானுஜன் அவருடைய மனத்தகத்திலே எப்போதும் ராமானுஜன் வச்சுருக்கலாம். குரத்தாழ்வாராகட்டும், முதலியாண்டான் ஆகட்டும், எம்பார் ஆகட்டும், சோமாசி ஆண்டான் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த அவர்கள் நல்ல அன்பர்கள். அந்த அன்பர்கள் எப்போதும் அந்த ராமானுஜனை தன்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே வைத்துக் கொண்டுகள். ஆனால் நான் எப்படி வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? தெரிவிக்கிறார் யாரு? சுவாமி திருவரங்கத்தவர். நான் எப்படி வச்சுட்டு இருக்கேன்னா, எப்போதும் வைக்கும் ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். இருநிலத்தில் இந்த பூலோகத்திலேயே எனக்கு சமமாக ஒரு பாபத்தை பண்ணியவர்கள் உண்டான்னா கிடையாது என்கிற அளவுக்கு. அது மட்டும் இல்ல, என்னுடைய ஸ்வபாவே பாப ஸ்வபாவம். நெஞ்சாது நல்ல நெஞ்சா இருக்குமானா வஞ்ச நெஞ்சு. அப்படி வஞ்ச நெஞ்சில வைத்தேனும். வைத்தது எதுக்காக? முப்போதும் வாழ்த்துவன். 3 காலத்துல அவர் வாழ்த்துறேன். எதனால வாழ்த்துகிறேன் என்றால், சில பேர்லாம் இவாளை வாழ்த்தினா ஏதோ பெருமை இருக்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பாலியா. அதனால இவருக்கு பெருமை வருது. 4 பேர் திருவரங்கத்தை நன்னா கொண்டாடுவாளனோ, ஓ ராமானுஜரை வாழ்த்தின்னு இருக்கார், ராமானுஜர் ஹிருதய கமலத்தில் வைத்திருக்கார், எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட நல்லவர். அதற்காக பேரு புகழ் கிடைப்பதற்காக முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இதவன் மொய்ப்புகൾക്ക്. இப்படி பண்ணினேனே, இதனால அபத்தியகரம் அவருக்கு என்ன வருகிறதோ, என்ன ஆபத்து வருகிறோ என்று சொல்லக்கூடிய பாசுரம். அந்த பாசுரத்திலே வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. நல்லன்பர் சொல்லும் போது தீ அன்பர் உண்டுன்னு. தீய அன்பர்னு என்ன? அன்பர்னு சொல்லியாச்சுன்னா நல்லதுல சுவாமின்னா தீய அன்பர் உண்டு. பிரயோஜனாந்த பரர்கள் தீய அன்பர்கள், அனன்ய பிரயோஜனபரர்கள் நல்ல அன்பர்கள். அன்பர்கள் தான் 2 பேரும் பகவான்கிட்ட தான் போய் பிரார்த்திக்கும் போது தனக்கு தேவையானது பிரார்த்திக்கிறாளா, பகவானே வேணும்னு பிரார்த்திக்கிறாளா? வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் பகவானே பிரயோஜனத்தை பிரார்த்திப்பவர்கள் அனன்ய பிரயோஜனபரர்கள். அதே போல தனக்காக எதையே பிரார்த்தித்துக் கொண்டால் அதுக்கு பிரயோஜனாந்த பரர்னு பேரு. அந்த நிலையிலேயே ராமானுஜர்கிட்ட பிரார்த்திக்கிறா இல்லையா அன்பர்கள், அந்த அன்பர்கள் நல்ல அன்பர்கள், சாமானியப்பட்ட தீய அன்பர்கள் கிடையாது. தீய அன்பர்கள்னா பிரயோஜனாந்த பரர்.
ராமானுஜர் எத்தையே பிரார்த்திப்பார், அவரால் கொடுக்க முடியுமாண்ணா? நேத்தி பார்த்தோம். அவரால் தாராளமா கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம், எது வேணா. ஏன்னா சாமான்யமாக முக்தாத்மாக்களுக்கே இந்த சக்தி இருக்குன்னா இவர் நித்தியசூரி. நித்தியசூரி ஆதிசேஷன் அவதாரம். ஆதிசேஷன் அவதாரம் ஆனபடியாலே சகல பல பிரஜோகி விஷ்ணுன்னு சொல்ற மாதிரி எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. ஆனா நாம கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. இருந்தால்தான் தீய அன்பன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல அன்பர் மனத்துக்கு எப்போதும் வைக்கும் ராமானுஜன் மனசுக்குள்ளே எப்போதும் வைக்கிறார். எப்போதும் ராத்திரி பகல் வாசி இல்லாமல் எப்போதும் வைக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட ராமானுஜை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன், இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையன். இருநிலத்துல இந்த பூலோகம், பெரிய லோகம், பிருத்திவி என்று சொல்லக்கூடிய இந்த லோகம், இந்த பூலோகத்திலே எப்படி இருக்குன்னா எத்தனை ஜனங்க இருக்கா? நம்ம 130 கோடி 140 கோடின்னு வச்சுப்போம். இல்ல சுவாமி, லோகத்தையே சேர்த்துனா 400 700 கோடி 800 கோடி, அத்தனை ஜனங்களை காட்டிலும் ஒரு தராசுல வச்சாச்சுன்னா ஓ, இந்த திருவரங்கத்தை நான் பண்ணின பாபத்துக்கு எதுவுமே ஈடாகாது. அதான் ஒப்பாரில்லாத அறிவினையேன். இந்த இருநிலத்தில் ஒப்பு கிடையாது நாம் செய்யக்கூடிய பாபத்துக்கு. அப்படிப்பட்ட ஒப்புயே கிடையாது என்று தெரிவித்தார். அந்த மாதிரி பாவம் பண்ணினேன்னா பாவம் எப்படி பண்றேன்? மித்திரபாவேன சம்பிராப்தம். ராமன் சொன்னா போலே மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன தோஷோ எப்யதி தஸ்யத்யாதி ததாமேதது அகர்கிதம் என்று சொல்வா போலே மித்திரனா வர வேண்டாம், மித்திர பாவேன வந்தாலும் பொருந்திருக்கா இல்லையா? ஆனா இந்த திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறேன்னா மித்திரனா வர வேண்டாம். சரி, மித்திர பாவமா இருக்கணும்னா அது கூட இல்ல, அமித்திரனா வந்துட்டு இருக்கேன். மித்திரனுக்கு எதிர்த்தட்டா, மித்திர பாவேன்னா அது எதிர்த்தட்டு கிடையாது. ஆனா அந்த மித்திரனுக்கு எதிர்த்தட்டா வந்துட்டு இருக்கணும். வெளியில பார்த்தா மித்திரனை போல வேஷம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன? அமித்திரன். இதுதான் இது வஞ்ச நெஞ்சு. அப்படிப்பட்ட வஞ்ச நெஞ்சு என்றாலியா, நெஞ்சுக்குண்டான வஞ்சம் என்னன்னா இந்த இடத்துல பாருங்க, நெஞ்சு இதுதான் நேற்று கடைசியில பார்த்தோம். நெஞ்சுக்குண்டான வஞ்சம் என்னன்னா கண்ணனையே ஏமாத்துறது, ராமானுஜன் ஏமாத்துறது கஷ்டமான. ராமானுஜன் நல்லா சுலபமா ஏமாந்துருவாரா? கண்ணனை ஏமாத்துறது கஷ்டமான. ஏன்னா கண்ணனுக்கு வஞ்ச நெஞ்சுன்னா நல்லா தெரியும். அவரை பழகினதே நிறைய அசுர ராட்சசர்களோடு நிறைய பழகி இருக்கார். அவருடைய பலாபலன்கள் எல்லாமே தெரியும், அவருடைய நிலைகள்லாம் எல்லாம் தெரியும். அதே போல ராமானுஜருக்கு உண்டானா அவர் பழகுவதெல்லாம் வெள்ள மனசோடு இருக்கக்கூடிய குரத்தாழ்வார் முதலியாண்டான் எம்பார் போன்றவரிடத்துல. அப்ப வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவர். அப்படி இருக்க செய்து அவர் என்ன நினைப்பாரு? ஓ, இவர் திருவரங்கத்தை ரொம்ப நல்லவர் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிடுவார் இல்லையா? அப்ப ரொம்ப சுலபமா ஏமாத்தினா. அதான் வஞ்ச நெஞ்சு. அந்த நெஞ்சின சுலபமாக ஏமாத்தினேன் இல்லையா? எதனால்னா என் நெஞ்சு வஞ்ச நெஞ்சு என்றால் இல்லையா? என்றால்னா ராமானுஜன் வெள்ளையார் மனசு இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற அளவுக்கு ராமாத்துக்கு சாமர்த்தியம் கிடையாது என்றார். எங்கிட்ட வஞ்ச நெஞ்சு இருக்கு, இத்தனை வஞ்ச நெஞ்சு வச்சுட்டு இருக்கானே என்று அந்த சாமர்த்தியம் இருக்கான்னா தாழ்ந்த சாமர்த்தியம் கிடையாது. நான் இந்த தாழ்ந்த நெஞ்சை வைத்துக் கொண்டு வாழ்த்துகிறேன் அவரை ராமானுஜன் வாழ்த்துட்டு இருக்கேன். ஆனா ராமானுஜன் என்ன இது? அதனாலதான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த ராமானுஜர் புகழுக்கு இது சாத்தியமாகுமா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏதாவது ஆபத்தை கொடுத்துருமா? இப்படிப்பட்ட நெஞ்சு என் நெஞ்சு, வஞ்ச நெஞ்சு. அந்த வஞ்ச நெஞ்சால வாழ்த்துட்டு இருக்கனே, அது என்னைக்குமே தீயவர்கள் வாழ்த்தினாலே ஆபத்து. நல்லவர்கள் வெஷான ஆபத்து. நனபங்கும் நல்லவர்கள் வெஷான ஆபத்து, தீயவர்கள் வாழ்த்தினால ஆபத்து. இது முதல்ல பார்த்திருக்கோம், 3ஆம் பாட்டிலேயே இது பார்த்திருக்கோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அப்படி இருக்க செய்து இப்ப நான் தீயவன் ஆயிட்டனும், நான் வாழ்த்துறேன், அப்பனா ஆபத்து தானே. அதனால் தெரிவிக்கிறேன். ஆக நல்லன்பர் மனத்தகத்தே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மனபாலமாவுடைய பதபதார்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். மேற்கொண்டு பிரலோகஞ்சியருடைய அவதாரிகை என்ன, அதற்கு மேற்கொண்டு வியாக்கியானம் என்ன பார்க்கணும். இது அவதாரிகை முடிய போறது, மனோராமனிகளே பதபதார்த்தம் முடிய போறது. நல்லன்பர் மனத்தகத்தே, அன்புடையவர் அன்பர். அன்புன்னா என்ன பாத்துங்க, அன்புக்கு நன்மையா, அன்புடைய அவனுக்கு நன்மையா? அன்புக்கு இந்த நல்லன்பர் மனத்தகத்தேன்னு சொல்லிருக்கா இல்லையா? நல்லன்பர் மனத்தகத்தேன்னா அன்புக்கு ஏதோ நன்மை இருக்கு. அப்ப அன்புக்கு நன்மையா அல்லது அன்புடையவர் அன்பர், அன்புடைய அவனுக்கு நன்மையான்னா இது அன்புக்கு விசேஷனம். நல்லா பாருங்க, அன்புக்கு விசேஷனம்.
அன்புக்கு தான் பிராதானியம் கொடுத்திருக்கு. அப்படின்னா அனன்ய பிரயோஜன அன்பு. இந்த அன்பு இருக்கே, இந்த பிரீத்தி, இந்த பிரியம், இந்த பிரியம் இருக்கே, எத்தையும் எதிர்பார்க்காத பிரியம். பகவானை தவிர சுவாமி ராமானுஜர் எதையுமே எதிர்பார்த்த, அதான் அனன்ய பிரயோஜன பக்தின்னு பேரு. பிரயோஜன பக்தினா எதிர்பார்த்து பண்றது, அனன்ய பிரயோஜன பக்தினா எத்தையும் எதிர்பார்க்கல. அப்ப எதுக்கு சுவாமி பண்ணிட்டு இருக்காரு? எத்தையும் எதிர்பார்க்கணும், பக்தி பண்றதே பிரயோஜனம். பக்தியால மற்றொன்னு கிடையாது. எது போல சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றதே பிரயோஜனம். சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றதுனால என்ன சுவாமி பலன்? பண்றதே பலன், சேவிப்பதே பலன், திருவாய்மொழி சேவிப்பதே பலன், ஆழ்வார்க்கு கைங்கரியம் பண்ணுவதே பலன், ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதே பலன். கைங்கரியம் பண்ணினபடியால என்ன சுவாமி? அதுதான் பலன். அதே போல அவளுக்கு தான் அனன்ய பிரயோஜன பலன்னு பேரு, அனன்ய பிரயோஜன பக்தி. அப்ப ராமானுஜர் புகழ் ரொம்ப அழகான புகழாம். நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுஜன் சொன்ன போனோம். அவருடைய புகழ் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப அழகான புகழா. சாமி, புகழ்னு அதுக்கு ஒரு உருவம் இருக்குமா, அந்த உருவத்துக்கு அழகு வேற இருக்குமாண்ணா? புகழ் என்னமா சுவாமிக்குன்னா, புகழ்னா அழகான புகழ்னா என்னத்துமா அர்த்தம்? சாமானியம் சொல்லுவா இல்லையா, புகழுக்கு அழகு தெரியுமா சுவாமி? புகழ் எப்படி இருக்கும்? அது பிடிச்சு வச்சாமா இருக்குமா, இதா இருக்கும்னா? புகழ் என்பது அது நம் கண் கொண்டு பார்க்க முடியாது, அது உணர முடியுமே தவிர கண் கொண்டு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா வாய் வார்த்தையா சொல்லும் போது பகிர்ந்து காத்துடுறா. ஆனா அதுக்கு உருவம் தெரியுமா? தெரியாது. ஆனா அழகா இருக்குன்றாலே. புகழுக்கு அழகுன்னா என்னது? ஆச்சரியமா தெரிவிக்கிறா பாருங்க. தப்பு வழியில சம்பாதித்து புகழையும் நம் சம்பாதிக்கலாம். சில பேர் தப்பு தப்பா சம்பாதித்து புகழ சம்பாதிக்கிறா இல்லையா, அந்த மாதிரி புகழ் அல்ல இது. அதான் முக்கியம். சில பேருக்கு நிறைய சுவாமி இவரா இந்த காலத்து இப்படி இருந்தார், இப்ப இன்னும் பெரியவரா இருக்கார், அப்ப அப்படி இருந்தார், அந்த மாதிரி ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்துட்டு சொல்லுவாரோனோ. அந்த மாதிரி புகழ் அல்ல அது. புகழுக்கு அழகு அல்ல. இந்த அழகு, இந்த புகழ் அழகான புகழ். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி அல்ல, வந்த வாழ்ந்து 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 பிரயத்தனப்பட்டு சம்பாதித்த புகழ். வாழ்ந்து வாழ்ந்து இன்னைக்குமே பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்கணும். நன்னா கைங்கரியம் பண்ணணும். பகவத் கைங்கரியம் என்ன, பாகவத கைங்கரியம் என்ன, ஆச்சாரிய கைங்கரியம் என்ன, இதெல்லாம் நன்னா பண்ணி 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 வாழ்ந்து வாழ்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட புகழ். அந்த புகழ் தான் தெரிகிறார். சம்பாதிக்க பிரயத்தனப்பட்டு சம்பாதித்த புகழ், அதைத்தான் மொய்ப்புகழ்கே ராமானுஜன் எந்த மொய்ப்புகழ்கே தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த மொய்ப்புகழ்னா பூர்வாச்சாரியன்னா ஒரு ஆண்டோ 2 ஆண்டோ அவெல்லாம் புகழே கிடையாது. அவெல்லாம் சில பேருக்குலாம் திடீர்னு புகழ் வந்துடும். என்னமா வந்துருத்தனா எத்தையோ பண்ணுவா, எதையோ பண்ணுவா. இப்ப ராமானுஜருக்கு அவர் எப்ப ஆரம்பிச்சிருக்காரோ, எப்ப அவர் அவதாரம் பண்ணாரோ, அவதாரம் பண்ணது 120 வருஷங்கள் இருந்தார். அவதாரம் பண்ண காலத்திலிருந்து அவருக்கு புகழானா கிடையாது. சில சில சிரமங்கள்லாம் பட்டுன்னு அந்த 40 வயசு வரைக்கும் அவருக்கு நிறைய சிரமங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் புகழே வந்தது. அப்பனா அப்ப ஒவ்வொன்னா 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 அவர் சம்பாதிச்சுன்னு வரா. சம்பாதிக்கிறது என்னன்னா பகவத் அனுகிரகத்தாலும் ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் இவர் கிட்டுறதை தவிர, ஆனா கிட்டுதுன்னா இவர் அதுக்கு தகுந்தாப்புறம் அந்தந்த கைங்கரை பண்ணிட்டே வராருணும். இப்படிதான் நம்முடைய பூர்வாச்சாரெல்லாம் இப்படிதான் சம்பாதிக்கிறார் புகழ்லாம். புகழ்லாம் தப்பான வழியில சம்பாதிக்கக்கூடிய தன்மையே கிடையாது. இதுதான் மொய்ப்புகழ் கே. புகழுக்கு அழகுன்னா நல்ல நிலையில சம்பாதிக்கக்கூடிய புகழ். அப்ப இது எங்க தெரியுது சுவாமி? நம்மாழ்வார் காலம் தொடங்கி அஸ்மத் ஆச்சாரிய காலம் பரியந்தம் இதுவரை இப்படிதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தொடக்கமாக ஆழ்வார்கள் என்ன பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேரும் இப்படிதான் இருந்திருக்கார். நம்மாழ்வார் ஆரம்பிச்சு அது அஸ்மதாச்சாரியர் நம்முடைய ஆச்சாரிய பரியத்தை இப்படிதான் இருந்திருக்கார். இதை போலதான் ஸ்ரீ வைஷ்ணவம் வாழணும்னு சம்பாதித்த புகழ், சாமானியப்பட்ட புகழ் இல்ல. இது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இப்படிதான் வாழணும்னு. ஏன்னா யாரும் பெருசா இருவோம் அப்படியே பட்டு மெத்தையில படுத்துட்டு அப்படியே புகழ் கிடைக்கிறதா புகழ் கிடைக்கிறதா அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. எத்தனையோ மகான்கள் ஏழையாத்தான் இருந்திருக்கா, எத்தனையோ பேர் ஏழையாத்தான் இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பொழுது வஞ்சனை இல்லாம அவளுக்கு கிடைக்கிறதா அவ்வளவுதான், அவ்வளவுதான் அதுக்கு தெரியுது. அதற்கு மேல அவளை நல்லா சேமித்து வைப்பதெல்லாம் அவெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு சேமிக்க சுவாமி கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க, அப்புறம் உன்னால் வயசாயிட்டுதான் சம்பாதிக்க முடியாது, இப்ப சேமித்து வைத்தாதானே அப்ப பண்றோன்றீங்க. சேமிப்பு என்றது வைப்பு நிதி என்றது வைத்தமானிதை பெருமாள் திருக்கோளூர் எம்பெருமான் அவன் இருக்கத்தே சேமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப சேமிப்பதே தப்புன்னு சொல்றேன்னா
சேமிக்கணும், சேமிக்க வேண்டாம்னு சொல்ல. ஆனா அந்த சேமிப்பு புகழ், ராமானுஜர புகழா இருக்கும். புகழ் சேமிச்சுட்டா தன்னடையே எல்லாமே கிடைக்க போகுது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிதான் நீ கண்டால தவிர மேல மேல இதை சேர்ப்பதுதான் அவர்களுக்கு ஒன்னா தெரியுமானா தெரியவே தெரியாது. கிட்டத்தட்ட ராமானுஜன் 120 வருஷங்கள் இருந்தார். அவர் எப்பொழுதாவது தன்னுடைய நிலை எங்கேயா தாழ விட்டுருக்காரா? நான் தான் பெரியவன், என்னதான் சேவிக்கணும் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? சொல்லியதே கிடையாது. என்னைக்கா ஏதாவது சொல்லியிருப்பாரா? சொல்லி அது மட்டும் இல்ல. சில 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 நிறுவனத்துல நீங்க பார்க்கலாம், சில சில மதத்துலலாம் சிறு வயசுல இவர் என்னமா ஞானம் என்னமா ஞானம்லாம் சொல்லுவார். நம் சம்பிரதாயத்துல கிடையாது. முதல்ல 15 வருஷம் நன்னா பாடசாலை போகணும், அதற்கு மேற்கொண்டு நன்னா படிக்கணும், அதற்கு மேற்கொண்டு இன்னும் நன்னா அதற்கு உண்டான அபியாசம் பண்ணணும். கிட்டத்தட்ட 35 40 வயசு வரைக்கும் இவ புஸ்தகம் எடுத்து காலக்ஷேபம் பண்ண விட மாட்டா. காலக்ஷேபம் பண்ண விட மாட்டாங்க. சுவாமி சொல்லுவார், காலக்ஷேபம் பண்ணணும்னா குறைஞ்ச 50 வயசு ஆகணுமா. சுவாமி எத்தனை பேர் சிறு வயசுல பண்ணியிருக்கா? அதெல்லாம் மகான்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கா. அந்த அளவுக்கு சம்பிரதாயம் இருக்குன்னா, அந்த அளவுக்கு என்னன்னா அடிபட்டு அடிபட்டு புகழ மேல மேல சேர்க்கணும்னா ஒரு நாள்லயோ 10 நாள்லயோ 10 வருஷத்துல வரக்கூடிய புகழ் இல்ல. இதை நிதானமா சிரமப்பட்டு சிரமப்பட்டு ஏன் ராமானுஜருக்கு எத்தனையோ யோக பிரபாவம் தெரியும், சித்து வேலைகள் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு விட அதெல்லாம் பண்ணிருக்கலாமான்னா அதெல்லாம் அவர் பண்றதே இல்லை. அதெல்லாம் அவர் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இத்தனையும் பண்ணி 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 மேற்கொண்டு 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 என்ன பண்றாரு அவரு? சத்தியம் பண்ணாம தான் பகவத் அனுகிரகத்தாலே பூர்ணமா இருக்குன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக இத்தனையும் இவருக்கு புகழ் தங்கள் பிரயத்தனத்தால் வந்ததல்ல, மயர்வர மதிர்னு அருள பெற்றபடியாலே இவருக்கு கிடைச்சிருக்கு தெரியல. அப்ப பகவான் கொடுத்தார். இருந்தாலும் வாழ்ந்து 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 சம்பாதித்தார்கள் தவிர ஏனோன்னு சம்பாதிக்கல, தவறான சம்பாதிக்கிறதுக்கு அதுதான் மொய்ப்புகழ்ன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட மொய்ப்பு ராமானுஜன் எந்தன் இது மொய்ப்புகழ்க்கே தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அழகான புகழ் கொண்டாடினார் இல்லையா? அப்ப நீ நின்று நிலைத்து வாழக்கூடிய புகழ், அது நின்று நிலைத்து வாழக்கூடிய புகழ். அப்படிப்பட்ட புகழ் ஏதோன்னு போகிற இல்லாம இல்லாம நிலைத்து வாழக்கூடிய அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நிலைத்து ராமானுஜன் இப்தன் வைப்பாய வான்பொருள் என்று நல்நண்பர் மனஸ்தகத்தை எப்போதும் வைக்குமே ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவிலையே நஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இதவன் மொய்ப்புகள் கேன் தெரிவிக்கிறார். இப்ப மனவாளமாவுடைய பதபதார்த்தம் முடிஞ்சிட்டு பிள்ளோகஞ்சியுடைய வியாக்கியானம் அவதாரிகை, ஆச்சரியமான அவதாரிகை 23ஆம் பாட்டு. பூர்வாச்சாரிய எல்லாரும் வைத்த நிதி என்று எண்ணுமா போலே தங்களுக்கு ஆபத் லட்சணமாக வைக்கப்பட்ட அக்ஷய பிரதம தனம் என்று கொண்டு தங்களுடைய திருவுள்ளத்தில் சர்வகாலமும் வைக்கும் விஷயமான எம்பெருமானானை அதி பாபிஷ்டனான என்னுடைய மனசிலே வைத்து கொண்டு அவருடைய கல்யாண குணங்களை ஸ்துதிக்கத் தொடங்கினேன். மகா பிரபாவுடையவருடைய கல்யாண குணங்களுக்கு இது என்னால் விளையுமோ என்று பரிதபிக்கிறார். அப்படின்னா சொன்ன அதே விஷயத்தை தான் அவரை சுருக்கமா எழுதியிருக்கார். நாம் பண்ண அந்த புகழ் அவருக்கு என்னாகவும் பரிதவிக்கிறார். அப்படின்னா அவன் குணத்துக்கு எது வேண்டுமோ அது பயந்து பயந்து பாடுறார். என்ன சுவாமி பயந்து பாடுறா? என்ன பயம் வந்து என்ன பயம்னா, நான் போய் அந்த சுவாமியை கொண்டு வந்து நெறியல் வைக்கிறேனே, போய் அந்த ராமானுஜரை புகழ் பாடிட்டு இருக்கேனே, அவருடைய பெருமையை பாடுறதுக்கு யோகியதை இருக்கா இல்லையேன்னு பாடினேனும். அப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போறதுனோ, என்ன ஆபத்தோ என்ன ஆபத்துன்னு இருக்கிறார். இதுல ஒவ்வொருத்தரும் தன்னை தாழ்ந்த 3 வியாக்கியானங்கள் பிரதானமா எடுத்திருக்கார் திரிலோகஞ்சியர். 3 வியாக்கியானம் பிரதானமா இருக்கு. அதாவது ஆலவந்தாவுடைய ஸ்ரீசுக்தி, நாதமுனிகளுடைய ஸ்ரீசுக்தி, மணவாளனுடைய ஆலவந்தாவுடைய ஸ்ரீசுக்தி, வேதாந்த தேசியுடைய ஸ்ரீசுக்தி, அதுக்கப்புறம் மணவாளனுடைய ஸ்ரீசுக்தி. இந்த 3 பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கனா, என்னை விட தாழ்ந்தவன் கிடையாது, என்னை விட தாழ்ந்தவன் கிடையாது, அவ்வளவு தாழ்ந்தவன் நான் சொல்லிக்கிறார். எங்கெங்கெல்லாம் அந்த நீசனேன் நிறைவொன்று மேலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேன் ஆழ்வார் தெரிவித்தார் போல அமர்யாதகா சுத்ரகா அசுவா பிரசவபூகுன்னு ஆளவந்தான் தன்னை பத்தி 10 குற்றங்கள் சொல்லுகிறார். அந்த மாதிரி இது இத்தனை என்னன்னா வஞ்சன பரகா அப்படின்னா எப்படி வஞ்ச நெஞ்சுன்னு சொல்லணுமோனோ அந்த வஞ்ச நெஞ்சு இவர்கள் தங்களுக்கெல்லாம் உண்டு உண்டுன்னு ஆள வந்தாருன்னு, அதே போல வேதாந்த தேசிகரன்னு, அதே போல மணவாள மாமனிக, இந்த மூவரும் சொல்லுகிறார். அந்த மூவருடைய ஸ்லோகங்கள் ஆசீர்வாத ஸ்தோத்திரத்துல ஆளவந்தார் எடுத்திருக்கிறார். எத்திராதி விம்சத்தில மணவாளனுடைய அந்த ஸ்தோத்திரத்துக்கு உதாகரிக்கிறார். மேற்கொண்டு வேதாந்த தேசிகர் எத்திராஜ் சப்ததி
அந்த சப்தத்தில் உதாகரிக்கிற ஆச்சரியமான விஷயம் இப்ப பார்க்கலாம். அதாவது வியாக்கியானம். வஞ்சனெஞ்சில் வச்சு, வஞ்சனைன்னா நன்னெஞ்சில் பார்த்து கொள்ள வேண்டியது தானே தெரிவிக்கிறார் பண்ணுங்க. வஞ்சனன்னு சொல்லுகிறார் மணபால மாமணி. அதே போல வஞ்சனெஞ்சும் சொல்லுகிறார் வேதாந்தேசிகன். அதே போல வஞ்சனெஞ்சும் தெரிவிக்கிறார் ஆள வந்தார். 3 பேரும் வஞ்சனெஞ்சிருக்கார். நம் அப்படின்னா அவ 3 பேரும் சொல்லிக்கிறாரு. நம்ம என்ன சொல்லணும்? நாம என்ன சொல்லிக்கணும்னா, சுவாமி அவளே வஞ்சனெஞ்சுன்னு சொன்னா நம்ம அதை விட 100 மடங்கு வஞ்சனெஞ்சு அப்படிதான் சொல்லிக்கணும். அப்படிப்பட்ட வஞ்சனெஞ்சில் ராமானுஜரை வைக்க வேண்டும் என்று சொல்லலை. ஆனா இந்த இடத்துல பாருங்க, உடனே நமக்கு என்ன தோணும்? வஞ்சனெஞ்சு சுவாமி என்னுடைய நெஞ்சு, ஆனாதான் ராமானுஜரை என்னுடைய நெஞ்சத்துல வைக்கவில்லைன்னு சொல்லியாச்சுன்னா கிடையாது. அப்படி சொல்லல, தாராளமா வைக்கலாம். வச்சாச்சுன்னா அது அபத்தியகரமாவது, அது ஆபத்தா போகாதுன்னா அது அவருக்கு புகழே. அதுதான் மொய்ப்புகழ். அதுதான் ராமானுஜர் மொய்ப்புகள்னு தெரிவிக்கிறார். வஞ்ச நெஞ்சில் வைத்தாலும் ராமானுஜருக்கு அது மொய்ப்புகழே. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த இடத்துல ஒரு அழுக்கு இருக்கு, அந்த அழுக்க ஒரு வஸ்துவை போட்டாச்சுன்னா அதுவும் அழுக்காயிடும். லோகத்துல அப்படிதான் இருக்கு. அதே போல நான் அழுக்கா இருக்கேன், என்னுடைய ஹிருதயத்துல கொண்டு வந்து ராமானுஜரை கொண்டு வந்து வச்சாச்சுன்னா அவரும் அழுக்காகுவார்னா அவர் ஆகவே மாட்டார். சரி, இப்படி வச்சுப்பாமே. என்னுடைய ஹிருதய கமலத்துல நன்னா பெருமை நிறைய இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அவர் என்ன மாதிரி வித்வான்கள் என்னென்ன புரியத்துக்காக சொல்ல என்ன சொல்ல வேண்டாம், குரத்தாள் வச்சுக்கோம். குரத்தாள் மாதிரி வித்வான் இல்லை, குரத்தாள் மாதிரி அவ்வளவு தூரம் பெரியவர் கிடையாது. ஆச்சார லட்சணம், சிஷ்ய லட்சணம் ரெண்டுமே பூர்த்தியா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அவருடைய நெஞ்சில வச்சுட்டு வரணும். அதனால ராமானுஜரின் பெருமை ஏற்றுத்தார்னா கிடையாது. நல்லவர்கள் நெஞ்சில் இருக்கிறபடியாலே பெருமை ஏறப்போவதும் கிடையாது. தீயவர்கள் நெஞ்சில் இருக்கிறபடியால அவருக்கு தீய எண்ணமோ தீய நிலையோ அவருக்கு ஏதோ குறைபாடு வரப்போவதும் கிடையாது. அதனால தாராளமா நம்ம நெஞ்சில ராமானுஜனுடைய திருவுள்ளத்துக்குள்ள வைத்துக் கொள்ளலாம். வைத்து கொண்டபடியாலே நம் நெஞ்சு சுத்தி வாரதே தவிர அதனால அவருக்கு அழுக்காகன்றது கிடையவே கிடையாது. அதுதான் தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். வைப்பாய வான்பொருள் என்று சேமித்த மகாதனம் என்று நிக்ஷேபித்து வைத்த பரமதனம் என்று வான் பெருமை. விஷ்ணு சேஷி தீய சங்குணத்திலேயோ விக்கிரகம் ஸ்ரீ ஷட்டாரிகி ஸ்ரீமான் ராமானுஜ பதச்சாய கமலபதிதம் என்று சொல்கிறபடியே பதகமலத்தை தனம் அதீயம் என்று அருளி செய்கையாலே அப்படிப்பட்ட எம்பெருமானாரை பிரதமதனமாக நிரூபித்த என்றபடி குருரேவ பரந்தனம் என்ன கடவுதரே. இப்படி யாவதாத்மபாமி உஜ்ஜீவன ஏத்துவான பிரதமதனம் என்று அத்தியவசிக்கிறது. இது இதுவரைக்கும் பார்த்துவோம். வைப்பாய வான்பொருள் என்று தெரிவிக்கிறார். வைப்பாய வான்பொருள் என்றது இந்த இடத்துல நிக்ஷேப ரக்ஷகன் பேர். பகவானுக்கு வைத்தமானிதி என்று வைத்தமானிதின்றதே திராவிட பாஷையில, அதாவது தமிழ் பாஷையில நிக்ஷேப ரக்ஷகன். நிக்ஷேப ரக்ஷகன் யாருக்கு பேரு? அதே பேரு தான். அதே பேரு தான் சம்ஸ்கிருதத்துல நிக்ஷேப ரக்ஷகன். இதுக்குன்னு பண்ண என்ன சொன்ன? மாநிதின்னு சொன்ன ரக்ஷை. மாநிதின ரக்ஷை ஆபத்து காலத்துல உதவுறது. என்னைக்கு இருக்கக்கூடிய நிதி இந்த நிதி. ஏன்னா நாம அப்பப்ப போடுறோம் நிறைய வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு 15-20 வருஷம் இருந்துருந்தது. நிறைய வட்டி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவளை போட்டு எல்லாம் ஏமாந்து போயிட்டா. முதலுக்கே போயிடுச்சு. இல்லை சுவாமி 25 30 அவ எத்தனை சதவீதம் கொடுக்குறான்னு அர்த்தம். அதெல்லாம் 25 கொடுக்குறா, 15 கொடுக்குறா. அதிகபட்சம் நம்ம பேங்க்ல எல்லாம் வந்து நான் 3-4 கொடுப்பா, அதுக்கு மேல கொடுக்க மாட்டா. இவர் 20 15 இது மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே உடனே ஆசைப்பட்டு போட்டுடுறா. போட்டவுடனே எங்க போயிடுதுன்னு தெரியல. எங்கே போயிடுத்தோன்னா அந்த மாதிரி நிதிகள்னா கிடையாது. இது இப்படிப்பட்ட இது என்ன? இது ஆபத்து காலத்துல உதவக்கூடிய நிதி, என்றைக்கும் இருக்கக்கூடிய நிதி. நிக்ஷேப ரக்ஷகன் தான் வைத்தமா நிதி. என்னைக்கும் இதுல ராமானுஜர் தான் மூலதனம். சரி சுவாமி, ராமானுஜருங்கிற நிதியை வைத்துக் கொண்டு என்னைக்கு இருக்குமா? அது எனக்காக வட்டி இதெல்லாம் கொடுக்குமான்னா அவர் தான் மூலதனம். ராமானுஜர் தான் மூலதனம். அப்பப்போது நமக்கு 2 பெருமை எல்லாம் மாதம் கிடைக்கிறது. மாதம் கிடைக்குமா சுவாமி? நமக்கெல்லாம் பெருமை கிடைக்கிறதுனோ ராமானுஜருடைய சம்பந்தத்தை பேத்துக் கொண்டால் அவ்வப்போது பெருமை கிடைக்கிறதுனோ அந்த பெருமை தான் மாசம் நமக்கு வட்டி கிடைக்கிறதுனோ அதான் வட்டி. இப்ப 2ஐயும் சொல்லித்தானே. இங்க ரெண்டுமே போகவே போகாது. வரக்கூடிய வட்டியோ அதே போல அசலோ 2ம் போகாது. அசல் எது? மூலதனம் எது? சுவாமி ராமானுஜர். அவருடைய வட்டி எது?
அவருக்கு கைங்கரியம் பண்ணபடியால் நமக்கு ஏற்படக்கூடிய பெருமை, இந்த ரெண்டுமே போகுமானா போகக்கூடாது. அப்பப்ப நமக்கு பெருமை நல்லா கிடைக்கிறதுன்னு அதுதான் மாசம் கிடைக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மாசம் எப்போதும் வந்து கொண்டிருக்கிற மூலமான ராமானுஜருக்கு எப்போதும் உண்டு. ராமானுஜருக்கு எப்போதும் உண்டு. இது மட்டும் இல்ல, இதான் நிக்ஷேப ரக்ஷை. வைத்தமானிதி நிக்ஷேப ரக்ஷை அப்படின்னா என்னன்னா, நிக்ஷேப ரக்ஷை அப்படின்னா எப்போதும் உண்டு. இந்த நேரத்துல இல்ல சுவாமி, இந்த நேரத்துல கிடைக்கும். இப்ப சில இதெல்லாம் இடம் வாங்குறான் பாருங்க, லேண்ட் வாங்குறான். லேண்ட் வாங்கி வச்சிருக்கேன் சுவாமி, பின்னாடி இதை வித்துட்டு எனக்கு அந்த காசை நம்ம உபயோகப்படுத்தணும். இப்ப கையில காசு எடுத்தா அதுவான பின்னாடி கொஞ்சம் அதிகப்படியா வரும்னு வைக்கிறானோ, வாங்கின உடனே விற்க முடியாது. ஆபத்து காலம் அது உதவாது. ஆனா ராமானுஜர் எப்பொழுதும் ஆபத்து காலத்தை மட்டும் எப்பொழுதும் உதவக்கூடியது இது அந்த நிதி. அப்படிப்பட்ட வைத்தமா நிதி. அப்படி வைப்பாய வான் பொருள் என்று. வான்னா பெருமை, எத்தனை எடுத்தாலும் குறையாத பெருமை. ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்திலிருந்து பிரசாதம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எடுத்தாச்சுன்னா பிரசாதம் குறையதான் போடுது. ஆனா அக்ஷய பாத்திரமா இருந்தா குறையவே குறையாது. அதே போல இங்க வான்னான பெருமை எத்தனை எடுத்தாலும் குறையாது. இது முதல் அர்த்தம். ரெண்டாவது, வான் என்கிற சப்தத்துக்கு சித்தோபாயம்னு பேரு. சித்தோபாயம் ஏன்னா என்னைக்கும் இருக்கும் உபாயம், நம் பிரயத்தனப்பட்டு உருவாக்க வேண்டாம். ராமானுஜர் என்கிற உபாயம், அதாவது பகவான் என்கிற உபாயமோ ராமானுஜர் என்கிற உபாயமோ நம்முடைய பிரயத்தனத்தால் உருவாக்க வேண்டுமா? கிடையாது. அதுக்குதான் சித்தோபாயம். இதெல்லாம் சாத்தியம்னா நம் பிரயத்தனம். கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகம் சாத்தியம். சித்தோபாயம் என்றது நம் பிரயத்தனமே கிடையாது. சித்தமா, அதான் பேரே பேரு சித்தமா இருக்குன்னு சொல்றா இல்லையா? நம் பிரயத்தனத்துல அவர் எப்போதும் சித்தமா இருக்கக்கூடியது. இதைத்தான் வான் அப்படிங்கிறார். அப்ப வான் பொருள்னா பெருமை பெற்றதான உபாயம். பெருமை பெற்றதான உபாயம். உபாயம் என்ன? சித்தோபாய உபாயம். அப்படிப்பட்ட உபாயம். அந்த உபாயத்துக்கு பெருமை என்னன்னா, இது சாத்தியோபாயம் கிடையாது, சித்தோபாயம். பெருமை பெற்ற உபாயம்னு சொன்னேன். அந்த உபாயத்துக்கு என்ன பெருமை? இது சாத்தியோபாயம் கிடையாது, சித்தோபாயம். சரி சுவாமி, அப்ப பகவான் சேஷி அவன் திருவடிகளே நமக்கு தனக்கு எல்லாம் நினைத்து நம்மாழ்வார். அந்த மாறன் அடிபடிந்துள்ள ராமானுஜர் 2 திருவிடைகள் நமக்கு தனம். அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது? பகவானை பிரதானமா பற்றினவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாறன் அடிபணிந்தவரான சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் திருவடிகளை பற்றின நமக்கு தனம் எதுன்னா, அந்த உடையவர் திருவடிதான் நமக்கு தனம். அதுதான் தனம் மதியம் தவ பாத பங்கஜம். இது ஆளவந்தாடி ஸ்ரீசுக்தி. தனம் மதியம் தவ பாத பஞ்சகம். ஆளவந்தா சாய்த்தா போல ராமானுஜர் தான் பரமதனம். ராமானுஜன் ஏன்னா நல்லன்பர் தெரிஞ்சு கொண்டார்கள். அண்ணன் தெரிஞ்சுட்டா இவரை தவிர வேற எதுவும் தனமே கிடையாது. அது மட்டும் இல்ல, பரம தனமே சுவாமி ராமானுஜர் தான். அப்படின்னு நல்லன்பர்கள் யாரு? கூறத்தாழ்வான் முதலையாண்டார் போன்றோர்கள். இந்த சப்தம் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நல்லன்பர் விஷயம் கொண்டு இப்படிப்பட்ட சோமாஜி ஆண்டான், கூறத்தாழ்வார், முதலையாண்டார் என்பார், இவெல்லாம் போன்றவர்கள் தெரியும். அப்ப அவெல்லாம் என்ன நினைச்சிட்டா, ராமானுஜரை காட்டிலும் பரமதனம் மற்றொன்று கிடையாதுன்னு தெரிஞ்சினார். இதுதான் ரட்சையாக வைக்கப்பட்ட பொருள். இந்த தனம் எது? நமக்கு ஆபத்து காலை உதவக்கூடிய ரட்சையாவுடைய மேலும் என்ன தெரியலன்னா, பரமமான தனம் குருதான். ரொம்ப விஷயம். நமக்கு தனமே எது தெரியுமா? பரமமான தனம், உயர்ந்த தனம், சாஸ்வதமான தனம், எப்போது இருக்கக்கூடிய தனம், நமக்கு தேவைப்பட வேண்டிய தனம், நமக்கு இருக்க வேண்டிய தனம். அது மட்டும் இல்ல, நாம் பெறக்கூடிய தனம் குருதான். தனம்னு சொன்னால பரமமான தனமே குருதான். குருநாயரை ஆச்சாரியன். இப்படி நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நல்லன்பர்கள். அதுதான் வைப்பாய வான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. வான்னா பெருமை. என்ன பெருமை? பகவானே உபாயம் இல்ல, ஆழ்வார் ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் உபாயம். எங்க இருக்கக்கூடிய உபாயம் என்னது? சித்தோபாயம். அப்படிப்பட்ட சித்தோபாயம். அந்த சித்தோபாயமே தனம். அந்த தனம் எப்படிப்பட்ட தனம்? அந்த தனம் நல்லன்பர்கள் முழு நம்பிக்கையோடு இதை தவிர மற்றொன்று தனம் கிடையாது. அதானது பரமதாம தனம் அப்படின்றாரு. அப்ப அன்பர் என்று சரி சுவாமி, நல்லன்பர் மனத்தகத்தேன்னு சொன்னேன். அப்ப அன்பர்னு அன்பு இருக்கு சுவாமி, ஞானம் ஏதோ ஒரு சிறிதளவு இருக்குமோ? ஞானம் சரியா இருக்காது போட்டிருக்கு, அன்பு இருக்குமான்னா அப்படி நினைக்க வேண்டாம். ஞானமும் பூர்த்தியா இருக்கு, அன்பும் பூர்த்தியா இருக்கு. ஏன்னா
அவர்கள் அன்பே ஞானாதிக்கத்து அடியால் தான் பிறந்தது. அதான் முக்கியம். அன்பே எப்படி தெரியுமா வந்தது? நம்ம என்ன நினைக்கிறோம்? வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. அன்பர்னு சொன்னோமோனோ, அன்பு இருக்கு சுவாமி, ஞானம் இல்லை போல் இருக்குன்னா, ஞானமும் இருக்கு. அந்த அன்பே எதனால வந்து தெரியுமா? ஞானத்தின் அடிப்படையா தான் வந்து அன்பே வந்தது. ஆக ஞானம் முத்த 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 என்னது? அன்பாருது. ஞானம் முதிர்ந்தாதான் அன்பாருது. அப்ப ஞானம் கனிந்து பிரேமம், அதைத்தான் தெரிவிக்கிறார். அதனால்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறாருன்னு, மயர் வர மதிநலம் அருளினன் பக்திஷ்ய ஞான விசேஷகா. பக்திஷ்ய ஞான விசேஷகா, ஞானத்தின் முதிர்ச்சி தான் பக்தி. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சு ஆழ்வார் சொன்னா போல என்ன தெரிவிக்கிறார்? மயர் வர மதுரை அப்படின்னு இல்லையா? அப்ப ஞானமே அழிந்து நன்னா கனிந்து போயிடுச்சுன்னு வச்சுக்க, அதான் பக்தி. இவர்கள்லாம் ஞானம் கனிந்து உயர்ந்த பக்தியானபடியாலே அன்பர்கள் ஆனார்கள். என்ன பாருங்க, இவர்களுக்கு ஞானமே இல்லாம இல்லை, ஞானம் இருக்கு. அந்த ஞானம் முதிர்ந்து முதிர்ந்து பக்தியாகி, அதனால அந்த உயர்ந்த பகிழையில அது அன்பர்களால் நம்மை. சரி சுவாமி, இந்த இடத்துல நன்மை என்பது அன்புக்கு விசேஷமா வச்சுட்டு அனன்ய பிரயோஜனாக இருந்தல். நல்லன்பர் மனத்தகத்தே. நல்ல நன்மை என்ன நன்மைனா அன்புக்கு விசேஷனம். நல்ல அன்பர் அன்புக்கு விசேஷனம். அன்பு விசேஷனா வச்சுட்டு அனன்ய பிரயோஜனபரரா இருப்பல், அதுதான் நல்லன்பருக்கு. ஏற்கனவே பார்த்துட்டோம். தீ அன்பர்னா பிரயோஜனாந்த பரர், நல்லன்பர்னா அனன்ய பிரயோஜனபரர். அப்ப அனன்ய பிரயோஜனபரா இருக்கிற மற்ற எதையும் எதிர்பார்க்காமல் அவரையே எதிர்பார்க்கிறார். சாகச பறவைன்னு ஒரு பறவை. அந்த பறவை என்ன பண்ணும்னா, எந்த தண்ணியும் குடிக்காது. தீர்த்தம் ஏதாவது குடிக்கணும், தாகம் வேணுமோ, அந்த தீர்த்தத்துக்கு ஆகாசத்தையே எதிர்பார்த்துருக்கணும். மழை விழுந்தாத்தான் அந்த மழை தண்ணியை தான் குடிக்கும். இல்ல சுவாமி, எதிர்க்கும் குடிக்கவே குடிக்காது. அதையே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதே போலதான் ஒவ்வொரு சரணாகத நிட்டனும் பகவானுடைய கருணையே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதே போல இங்க என்ன தெரிகிறது? இங்க பக்திஷ்ய ஞான விசேஷம் மற்ற எதையும் எதிர்பார்க்காமல் சுவாமி ராமானுஜே எதிர்பார்த்திருக்காது. இவர் தான் நல்லன்பர். சரி சுவாமி, நல்லன்பர்னா யார்? நல்லன்பர் நல்லன்பர் இத்தனை சொல்லி அந்த மாதிரி யாரு இருக்கா? யாராவது சொல்லணுமோ? அப்படிப்பட்ட நல்லன்பர் தான் யாரு? கூறத்தாழ்வான், முதலையாண்டான், திருக்குறுகை பிரான் பிள்ளான், எம்பார், பிள்ளை உறங்கா வள்ளிதாசர் முதலானோர். இப்ப வியாக்கியான் வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே ஞானாதிகராய் அவர் திதிவிரி பிரீத்தியுக்தரானவர்கள் நல்லன்பர் எங்களிடத்தில் நன்மை அன்புக்கு விசேஷமாய் அனன்ய பிரயோஜனதையா விலட்சணையான பக்தியை உடையவர் என்னவும் அவர்களாகிறார் ஆழ்வான், பிள்ளான், எப்பார், ஆண்டான், பிள்ளை உறங்கா வலிதாசர் முதலானவர்கள். மனத்தகத்தே வான்பொருள் என்று வான் என்று விபுவாசகமாய் குருரேவ பரபிரம்ம என்று சொல்லப்பட்ட மகாதனமென்று கொண்டு அத்தை வெளிச்செழிப்பாக வைத்தால் சாதகமாயிருக்கும் என்று அறியாதபடி நிரவயமான மனசிலே நல்லன்பர் மனத்தகத்தே சோத்ரத்ன இதமஸ்தி ஆச்சாரியஸ்து திசமுடே என்று அனர்கான ரத்னம் கிடைத்தால், அனர்கமான ரத்னம் கிடைத்தால் செப்பில வைத்துக் கொண்டிருப்பாரு போலே இந்த லோக விலட்சணமான மகாதனத்தை தங்களுடைய நெஞ்சுக்குள்ளே வைத்தார்கள். அதாவது பக்திஷ்ய ஞான விசேஷகான் தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப இன்னொன்னு தெரிவிக்கிறார். நல்லன்பர்கள்னா ஆழ்வான், குரத்தாழ்வான், முதலியாண்டான் போன்றவர்கள் சொல்லியாச்சு. சரி சுவாமி, ஆனா அத்தனை பேரும் என்ன பண்ணா? ராமானுஜருடைய தங்களை நல்ல மனதில் வச்சார்கள். அத்தனை பேரும் ராமானுஜர் தங்கள் நல்ல மனசுல வச்சுட்டா சரி தெரியாது. இப்ப வைப்பாய வான், வான்னா என்னன்னு சொல்றது பார்த்தோம். பெருமைன்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். வான்னா ஆகாசமாக பறந்து விரிக்கக்கூடிய நிலை, விபுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. வான்னா விபுன்னு ஒரு அர்த்தம். ஆனா வான்னா மேல பறந்து இருக்கிறது. பறந்து இருக்கிறது இது விபூதன. வானுங்கிற சப்தத்துக்கு முதல் அர்த்தம் பெருமைன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது வாருங்கிற சப்தத்துக்கு விபுன்னு ஒரு அர்த்தம். விபுனா என்னது? ரொம்ப பெரியது. விபுத்வா விபுத்வாத்துன்னு சொல்ற இல்லையா, ரொம்ப பெரியது. அப்படிப்பட்ட ரொம்ப பெரியது. அப்படிப்பட்ட வான், வான் என்றால் விபுன்னு சொல்லலாம். சரி, பிரம்மம், பிரம்மமும் விபுதான். அந்த பிரம்மமும் விபுதானே. அப்ப பிரம்மமும் விபு, அப்ப வான்னா விபுன்னு தெரியறது. அப்படி இருக்கச்சே அந்த பிரம்மம் தானே ஆச்சாரியன். அந்த பிரம்மம் தானே ஆச்சாரியன்.
வான்னு சொன்னா விபு, முதல்ல வான்னா பெருமை முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் வான் என்று சொன்னால் ஆகாசத்திலே பறந்து இருக்கக்கூடிய தன்மை, இது வான். ஆகாசத்துல பறந்து இருக்கிறனால விபுன்னு ஆயிடுத்து. அப்ப வான் சப்தத்துக்கு விபுன்னு சொல்லியாச்சு. அப்ப பிரம்மன்னா விபு தான். அப்ப வான் என்கிற சப்தம் விபு. அப்ப பிரம்மம் தான் ஆச்சார் குருதேவ பரபிரம்மா அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப பிரம்மம் தான் ஆச்சாரியன் வந்திருக்கணும். எப்ப பிரம்மம் தான் ஆச்சாரியன் வந்திருக்கணும், பிரம்மம் விபூதன, ஆச்சாரியனும் விபு. இப்படியே கொண்டு வரார். முதல்ல வான், வானிஷை கொண்டு பெருமை, அந்த வானே ஆகாசத்துல பறந்து இருக்கிறபடியாலே அதுக்கு இந்த அர்த்தம் உண்டு, அதனால விபு. சரி சுவாமி, அந்த விபு பிரம்மமும் விபு. அப்ப வான் என்கிற சப்தமும் பிரம்மம் என்கிற சப்தம் ஏகார்த்தம் வந்து விட்டு, ஏகார்த்தம் வந்த உடனே அந்த பிரம்மம் தான் ஆச்சாரியன் வேற சொல்லிட்டு. எப்ப பிரம்மம் ஆச்சாரியன் குருதேவ பரபிரம்மா அப்படின்னு வந்துட்டோனோ, அப்ப பிரம்மம் தான் ஆச்சாரியன் வந்தபடியாலே அந்த ஆச்சாரியனை விபு. இதுதான் வைப்பாய வான் பொருள். வைப்பாய வான் பொருள். அப்ப விபுவான பொருள் எது? சுவாமி ராமானுஜர். விபு சுவாமி ராமானுஜர் விபுவா? அவர் அணு இல்லையா? ஜீவாத்மா கோட்சி அணு இல்லையா? விபு. வைப்பாய வான் பொருள். ஏன்னா ரொம்ப பெரியவர் இவர். அதுதான் என்னன்னா விபுன்னா பெரியவர் அர்த்தம், ரொம்ப பெரியவர் இவர். ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர்னா எப்படி சுவாமினா, சரி சுவாமி இவ்வளவு பெரியவரா இருக்காரு, இவரை உள்ள வைக்க முடியுமா? ஒரு வஸ்து இருக்கு, ஒரு வஸ்துவை கொண்டு வந்து அதற்குள்ள வைக்கக்கூடிய வஸ்துனா எதை உள்ள வைக்கிறோமோ, வைக்கக்கூடிய வஸ்துவை காட்டிலும் அந்த உள்ள வைக்கக்கூடிய வஸ்து பெருசா இருக்கணும். அப்படித்தானே இருக்கணும். இப்ப விபு ஆகிட்டார் ராமானுஜர். அப்படா அந்த விபுவான ராமானுஜர் வெளியில தானே இருக்கணும். வெளியில தானே. விபு எப்படி மனசுல வைக்கிறது? விபு ஆகாசத்துல கொண்டு வந்து மனசுல வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதே போல விபுனாலே எங்கேயோ வெளியில இருக்க வேண்டியது மனசுக்குள்ள இல்ல. அப்ப அதுதான் வான் பொருள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை மனத்தகத்தே வைத்தார். வைப்பாய வான் பொருள் என்று மனத்தகத்து, நல்லன்பர் மனத்தகத்தே வைத்தார் இல்லையா? வைக்கணும்னா எப்படிதான் ஒட்டும் சுவாமி? அதுக்குள்ள ராமானுஜர் வைக்கணும்னா ராமானுஜர் விபு ஆயிட்டார். அது எப்படி ஒட்டும்? வான் பொருள் சொன்னாலே வெளிலதான் இருக்கணும். ஏன்னா அது விபு ஆயிடுச்சு, வெளிலதான் இருக்கணும். அப்ப மகா பிருத்திவிக்குள்ளதான் இதெல்லாம் இருக்க முடியுமே தவிர, எனக்குள்ள கொண்டு வந்து அந்த மகா பிருத்திவி இந்த லோகத்தை கொண்டு வந்து மனசுக்குள்ள வச்சுட்டே சுவாமி. நம்ப முடியாது, நம்ப முடியலையனும். அது நம்பவே முடியலையே. உலகத்தை கொண்டு வந்து மனசுக்குள்ள வைக்க முடியுமா? அப்படி வைக்கலையே. அதே போல ஆனா இங்க வைக்கிறாரு. வைப்பாய வான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. சாமானிய அன்பராக இருந்தா வைக்க முடியாதான், நல்லன்பரா இருந்தா வச்சுடலாமா? சுவாமி ராமானுஜர் விபுன்னு சொன்னேன். அந்த விபுன்னா ரொம்ப பெரியவர்னு சொன்னார். அந்த பெரியவரை அவருடைய இதய கமலத்துல கொண்டு போய் வைக்க முடியுமானா வைக்கலான்றார். வெறும் அன்பரா இருந்தா வைக்க முடியாது. இவர் நல்லன்பரா இருக்கிறபடியால வைக்கலான்னார். வெறும் அன்பரா இருந்தா என்ன பண்ணுவா? பேசி 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 வைக்க முடியல சுவாமி, வைக்க முடியல சுவாமி, வைக்க முடியல சுவாமி அப்படி விட்டுட்டு போய்வா. ஆனா இவர்கள் நல்லன்பர்கள். யா இவர்களுக்கு ஆசையே என்ன ஆசை தெரியுமா? அந்த ராமானுஜரை நம்முடைய திருவுள்ளத்தில் கொண்டு வந்து வைக்கணும், கொண்டு வந்து வைக்கணும், கொண்டு வந்து வைக்கணும் சொல்லி அந்த மனசுல இருக்கணும் தான் இவருடைய கருத்தே. அப்ப வெகுவான இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு விஷயம் சொல்லணும். இப்ப ராமானுஜர் அவ மனசுல வச்சுட்டா யாரு? திருக்குறையை பிரான் பிள்ளான் கூறத்தாழ்வார். ஏன் அவர் விபுவா இருக்கக்கூடிய ராமானுஜர் மனசுல வச்சிருக்கா இல்லையா? அதே போல பகவான் விபு. அந்த பகவான் விபுன்னு அது ரெண்டு அர்த்தம் சொல்லுவா. ஒண்ணுன்னா நாரங் கொஞ்சம் திருவந்திரார்த்தம். இது ஒண்ணு கஷ்டப்படுத்த மாட்டேன், கஷ்டப்படாதீங்கோ. நாராயண அப்படின்னு இருக்கு இல்லையா? நாரங்கள், அதாவது தத்புருஷ சமாசம் பகுர்வீகி சமாசம்னு ரெண்டு உண்டு. நாரங்களை அயனமாக கொண்டவன் அப்படின்னா, நாரங்கள்ல நித்திய வஸ்துக்கள். அந்த நித்திய வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய எதுவா இருந்தாலும் அதை இருப்பிடமாக கொண்டு பகவான் இருக்கார். இது ஒண்ணு. அந்த நித்திய வஸ்துக்களை இவர்கிட்ட இருக்கு. இது ஒண்ணு. அது எது போல சுவாமி? தானே பாத்துங்க. எது போல சுவாமி? நாரங்களுக்கு அயனம் நாராயணகா. நாரங்களுக்கு அயனம் நாராயணகா அப்படின்னா, நாங்க எல்லாத்துக்கும் ஆசிரியம். நாரங்கள் எல்லாவற்றுக்கும் ஆசிரியமா இருக்கு. அல்லது நாரங்களை ஆசிரியமாக கொண்டுள்ளான் அப்படின்னா என்னங்க? புரியறதுக்கு ஆசிரியம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் நல்லா இருக்கும். ஒரு தட்டுல பூ இருக்கு, தட்டுல பூ வச்சுடலாம்.
தட்டு இருக்கு, தட்டுல பூ வச்சிடலாம். சுவாமி பூக்குள்ள தட்டு இருக்கு, எப்படி சுவாமி முடியும்? ஆனா இங்க அப்படிதான் சொல்றான், அங்க அப்படிதான் சொல்றான். எல்லா வஸ்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லா வஸ்துக்குள்ளேயும் பகவான் இருக்கார். அந்த வஸ்துக்கெல்லாம் பகவான் தொல்லை இருக்கு. என்னமா சுவாமி சொல்ல முடியும்? இது அது போல தானே இருக்கு. பூ தட்டுக்குள்ள பூ இருக்குன்னு சொன்னா, தட்டின் மேல பூ இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கலாம். தட்டு வச்சிருக்கா, தட்டுல பூ வச்சிருக்கான்னு. அந்த புஷ்பமே தட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா சரியா புரியுது. ஆனா இப்ப தட்டு புஷ்பத்துக்குள்ள இருக்கு, எப்படி சேரும்? ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. இப்ப சொல்றது அப்படிதான் சொல்றேன். எப்படி என்னன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நாரங்களுக்கு அயனம், அதான் தத்புருஷ சமாசம் பகுர்வீசி சமாசம் ரெண்டு சமாசம் சொல்லணும். அதான நாரங்கள் எல்லாவற்றுக்கும் ஆசிரியமா இருக்கார். அப்ப நாரங்கள்னா என்னென்ன நம் கண்ணுல பார்க்கக்கூடிய பதார்த்தங்களோ அதற்கெல்லாம் தான் இருப்பிடமா இருக்கார். அதை அது மட்டும் நாரங்களை ஆசிரியமாக கொண்டுள்ளார். அதுக்கு இருப்பிடமா மட்டும் இல்ல, அதை தான் போய் அங்க உட்கார்ந்துன்றாரு. அது அவைகள்லாம் தன்னிடத்தில் இருக்கு, தான் போய் அதுல போய் உட்கார்ந்துக்கிறார். ரெண்டுமே எப்படி சுவாமி பண்ண முடியும்? ஒண்ணு ஆத்துக்குள்ள இருக்கணும், இல்ல ஆத்துக்கு வெளியில இருக்கணும். ஆத்துக்குள்ளேயும் இருப்பார், ஆத்துக்கு வெளியிலயும் இருப்பார். அது என்ன சுவாமி முடியும்? எப்படி முடியும்? முடியாதே. இப்ப தட்டுல பூ வச்சாச்சுன்னா தட்டுல பூ இருக்க போறது, பூக்குள்ள தட்டு இருக்குமா? தட்டு இருக்காதுன்னு. ஆனா அப்படிதான் சொல்றாரு. எப்படி சாமி இருக்க முடியும்னா, அது ஒண்ணு அதுக்குள்ள நீர் இருக்கிற எல்லாம் இருக்க முடியாது. ஒண்ணு அதற்குள்ள நீர் இருக்கலாம், இல்ல அவை உமக்குள்ள இருக்கணும். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும்னா இருக்கவே இருக்க முடியாது. அப்படின்னா இருக்க முடியாது. நீங்க பார்த்தது கிடையாது. பகவான் சொல்றாரு, நீங்க பார்த்தது கிடையாது, ஆனா இப்படிதான் நான் இருக்கேன்ற. நான் இப்படி எப்படி பூக்குள்ள தட்டு இருக்கோ, தட்டுல மேல பூ இருக்கோ, அதே போலதான் நான் இருக்கேன். அந்த மாதிரி முடிவா சுவாமி? நாரங்களை அயனமாக கொண்டவன், நாரங்களை அயன் இருப்பிடமாக கொண்டவன், ஆசிரியமாக கொண்டவன், நாரங்க எல்லாவற்றுக்கும் ஆசிரியமாக இருக்கார். இருக்க முடியுமான அதுதான் பகவானுடைய அகடித கடனா சாமர்த்தியம். அகடித கடனா அதாவது அகடித கடனா சாமர்த்தியம்னா என்ன அர்த்தம்னா, சேராதவைகளை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. நம்மளால சேர்க்கவே முடியாது. நரமும் சிங்கமும் சேருமா? சேர்த்தாரணும். நல்குரவும், இதுக்குன்னு ஒரு பாசனமே எடுத்திருக்காரு. நல்குரவும் செல்வம் நரகம் சொர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்குடி திருவெண்ணகர் கண்டு. நல்குரவும் செல்வம், துர்பிக்ஷமும் செல்வமும் சேருமா? ஆனா பகவான் சேர்த்திருக்கார். நரகம் சொர்க்கம் சேருமா? பகவான் சேர்த்திருக்காரு. பகை நட்பு சேருமா? பகவான் சேர்த்திருக்காரு. விடமும் விஷமும் அமுதமும் சேருமா? பகவான் சேர்த்திருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பதிகம் வந்து திருவிண்ணகர் உப்புளியப்ப பெருமாளுக்கு இந்த பதிகம். இதுக்கு முன்னாடி ஆழ்வாரோடு கலக்க மாட்டேன்ட்டார், ஆழ்வார் பகவானோட சேர மாட்டேன்ட்டார். ஆனா அடுத்த பதிகளை சேர்ந்து இருக்காரு. என்னமா சேர்ந்தேன், என்ன சேர மாட்டேன்னு சொன்ன, என்னமா சொன்ன, சேராதவையை சேர்த்து வச்சிருக்க அழ்வீர் உண்மை சேர்க்கறது கஷ்டமா அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சேராவைகளை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். அதுதான் அகடுத்து கட்டினா சாமர்த்தியம்னாரு. சாரி சுவாமி, இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுமே, திருஷ்டாந்தம். ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லலாம்னா திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது. அப்புறம் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அவ்வளவுதானே தவிர திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது எப்படி சொன்னா, ஏன்னா எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லிட்டே இருந்தா சொல்ல முடியும்னா முடியாது. அதன் பிறகு நல்லா பாத்துங்க, ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் 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 சொன்னா அப்ப பிரம்மத்துக்கு உதாரணம் ஒண்ணு சொல்லுமே. பிரம்மத்துக்கு உதாரணம் சொன்னா அப்ப இன்னொரு பிரம்மம் இருக்கணும். பகவானுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க சுவாமி, பகவான் இப்படி இருக்காரு, இவரை போல பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லுங்கன்னா அப்ப அவரும் பிரம்மமா இருக்கணும். ரெண்டு பிரம்மம் இல்லையே, ஒண்ணுதானே பிரம்மம். பிரம்மம் ரெண்டாவது தான் பரவாயில்ல. காரணம் தேயகாந்தன சொல்லியிருக்கு. யார் காரண வஸ்துவோ ஒன்னதான் சொல்லியிருக்கு. ஏகோகவை நாராயண ஆசின, அப்ப ஒண்ணுதானே சொல்லியிருக்கு. அப்ப ஒண்ணு சொல்லும் போது இது திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒண்ணு வேண்டாம், நம்ம நரசிம்ம அவதாரமே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நரமும் சிங்கமும் கலக்க முடியுமா? கலக்கவே முடியாது. கலந்தாரா இல்லையா? கலந்து வந்து அவதாரம் பண்ணாரு. நமக்கு அந்த மாதிரி நரசிம்மம்னு அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியுமா? நரசிம்ம அவதாரத்துக்கு முன்னாடி நரசிம்மன்னு பேர் இருக்குமா? நரம் சிவம் கலந்துதான் நரசிம்மம். அந்த நரம் சிம்மம் கலந்தது நரசிம்ம அவதாரத்துக்கு அப்புறம் தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்குமா? இருக்காதே.
சரி சுவாமி இவர் சேர்த்திருக்காரு, என்னமா சேர்த்தாருன்னா அதான் சாமர்த்தியம். அகடித கண்ணா சாமர்த்தியம் இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவரை தான் கொடுக்கணும். வேற எதையும் சொல்ல முடியாது. இப்ப பகவானுடைய 2 திருவடி இருக்கணும். இந்த திருவடிக்கு சமானம் அந்த திருவடி, அந்த திருவடிக்கு சமானம் இந்த திருவடி அப்படின்னு அங்காவது 2 இருக்கு. அதே போல இந்த பிரம்மத்துக்கு சமானம் இந்த பிரம்மம், இந்த பிரம்மத்துக்கு சமானம் இந்த பிரம்மம் சொல்ல முடியுமானா பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. திருவடியாவது 2 இருக்கு. இந்த திருவடிக்கு சமானம் இந்த திருவடி, இந்த திருவடிக்கு சமானம் இந்த திருவடி அப்படின்னு சொல்லலாம். அதே போல பிரம்மம் 2 இருக்கா? இல்லையே, ஒண்ணுதானே இருக்கு. ஒண்ணு இருக்கிறபடியாலே இந்த பிரம்மத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? திருஷ்டாந்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப திருஷ்டாந்தம் சொல்லியாச்சுனாலே பிரம்மம் 2 ஆயிடும், இன்னொரு பிரம்மம் ஆகிடும். அப்ப பிரம்மத்து ஒன்றாவதான் இருக்குமே தவிர 2ஆ ஆக்கப்படி. ஆக திருஷ்டாந்தம் எல்லாத்துக்கும் சொல்லவே முடியாது. சிலதெல்லாம் நம்ம சாஸ்திரபூர்வமா பூர்ணமா நம்பிதான். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. சர்க்கரை இனிப்பா இருக்கு, எது போலன்னு கேட்டா வெள்ளத்தை போலன்னு சொன்னேன். வெள்ளம் எது போல இருக்குன்னா பனங்கள் கண்டு போலன்னா, பனங்கள் கண்டு எது போலன்னா சாமானிய கல்கண்டு போலன்னார். இப்படியே கேட்டுட்டே போயிட்டே இருந்தார். அப்ப கேட்டுட்டே போயிட்டே இருந்தா அதுக்கு முடிவு எங்க? முடிவு என்ன வருது? அப்ப வெள்ளம் என்கிற ஒரு வஸ்து இனிப்பா தான் இருக்குன்னு முடிவு பண்ணும். அதுதான் பிரமாணம் முடிவு. அதே போல பிரம்மத்துக்கு அகடித கடனா சாமர்த்தியம் உண்டு. சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரம் சொன்னபடியாலே அதை பூர்ணமா நம்பிட்டு தான் நம்ம பண்ணணும். இது சொல்லணும்னா அப்ப எல்லாத்துக்கும் திருட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா இது இருக்கு, அதுல இது இருக்கு, அது இருக்கு, அதுல இது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் புரியது உண்டு, வாஸ்தவம். ஆனா பகவதி சாமானியமா லோகத்துல இதற்குள்ள அது இருந்தா அதற்குள்ள இது இருக்காது. லோகத்துல அப்படிதான். ஒருத்தர் இங்க இருந்தாருன்னா அங்க இருக்க மாட்டார், அங்க இருந்தாருன்னா இங்க இருக்க மாட்டார். ஆனா லோகத்துல தான். பகவதி விஷயத்துல அப்படி இல்லை, இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார். இது யாரு? அக்ரூரர் ஐஷனோட போயிருக்கார். போன உடனே அங்கிருந்து தேர் ஐஷன் வந்தார். யமுனா கரைக்கு வந்த உடனே நான் போய் சஞ்சாவனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னார் அக்ரூர். சரி சஞ்சாவனம் பண்ண போறாரு, போட்டுன்னு போனார். போன உடனே அந்த யமுனையில இறங்கினார். இறங்கி அப்படி தீர்த்தத்தை எடுக்கும்போது அங்க கண்ணன் பலராமன் 2 பேரும் அங்க உள்ள இருக்கா. நம்ம தேர்ல தானே விட்டுட்டு வந்திருக்கோம், இவர்தான் இங்க வந்திருக்காளே அப்படின்னு தேரை பார்த்தா தேர்லயே இருக்கார். அந்த தேர்லயே இருந்துட்டு இருக்கார். அடுத்து இங்க பார்த்தா இங்கே இருந்துட்டு இருக்காரு. அது என்னமா சுவாமினா பகவானுக்கு மட்டும்தான். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அப்ப 2வது பிரம்மம் வந்துருமோ இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இதுக்கு புரியலைன்னா பகவத்கீதையில அப்படிதான் இருக்கும். ஆக ஜெகத் அத்தனையும் பகவான்ல இருக்கும், அவன் ஜெகத்துல இருக்கான். என்ன புரியுங்க? ஜெகத் சர்வம் சரீரந்தே, ஜெகத் அத்தனையும் அவனிடத்துல இருக்கு, அவன் ஜெகத்துல இருக்கான். மறுபடியும் இதே குழப்பம் கிடையாது. பகவானே ஜெகத்தாகவும் இருக்கான், அந்த ஜெகத்துக்குள்ளே பகவானும் இருக்கான். இந்த 2 உண்டாவணும்னா உண்டு. இது பகவானுக்கு மட்டும்தான் உண்டு, யாருக்கும் கிடையாது. அதத்தான் அகடித கடனா சாமர்த்தியம், அகடித கடனா சாமர்த்தியம் தெரிவிக்கிற இல்லையா, இருக்கு இல்லையா? அப்ப ஒண்ணுக்கொன்னு விட்டு பிரியாம இருக்கிறதுயா, இந்த இடத்துல பிரியாம இருக்க, அதைத்தான் இங்க தெரிவிக்கிற. சரி சுவாமி, இவ்வளவு தூரம் நீங்க சொல்லிட்டு இருக்கேலே, ராமானுஜர் மனசுல இவரெல்லாம் பூந்தா 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 பூந்தான்னு சாமானிய சாஸ்திரமே கண்ணனுடைய மனசுலதான் பக்தர்கள்லாம் இருக்கான்னு சொல்றா இல்லையா? இப்ப கூரத்தாழ்வாரு திருவுள்ளத்தை ராமானுஜர் என்னமா வந்தார்? கண்ணனுடைய மனசுல தானே எல்லாரும் போவா. கண்ணன்களே நன்னம் மனவடையே எண்ணம் திருநாமும் திண்ணம் நாரணமே என்று கண்ணனுடைய மனசுல தானே பக்தர்கள்லாம் இருக்குமா போல சொல்லியிருக்கா. இப்ப கூரத்தாழ்வாருடைய திருவுள்ளத்துல ராமானுஜர் வருவாரான்னா நல்லன்பர் மனத்தகத்தே விபுவான மனசில் வைக்க முடியுமான்னா எப்படி சுவாமி? விபுவானது எப்படி விபுனா? ராமானுஜர் விபுன்னு தானே பார்த்தோம். விபுனா ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரிய ராமானுஜரை கூரத்தாழ்வார் தன்னுடைய திருவுள்ளத்துல வைக்கிறார்னா வைக்க முடியுமா சுவாமி? அது உள்ளதான் போகுமா? என்னமா வைக்க முடியும்? 2வது உள்ள போயாச்சுன்னா அவர் இடுக்குன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரா? அவன் இடமே இல்லை, இடமே இல்லை. சில பேர்லாம் ஒருவரானால் படுக்கலாம், இருவரானால் உட்காரலாம், மூவரானால் நிற்கலாம்னு திருக்கோவில் இடைகழி தேகலேசன் அந்த பெருமாள் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்குமான்னா அந்த மாதிரி இடுக்குன்னு இருப்பாருன்னா நல்லா தான் இருக்க. அப்ப அது உள்ளுக்குள்ள இருக்க முடியுமா? இருப்பார்னு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில தான் உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. கண்ணன் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ராமானுஜருக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்றான். இப்ப ராமானுஜர் இடுக்கிண்டு இருப்பாரா, உள்ளுக்குள்ள போயிட்டு வரான்னா கண்ணன் விபூதனை. ஆமா, கண்ணன் விபூதன் மிகப்பெரியவன் தானே. ஆமா, அந்த கண்ணனை கட்டினாளா இல்லையா யசோத? கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என்ன செவிச்சுட்டு இருக்க போனோம். கண்ணை யசோத கட்டினாலும்
அப்ப பகவான் விபு, விபுவான பகவானை யசோதை கட்டியிருக்கா. அது மட்டும் இல்ல, அதே விபுவான பகவான் யாராரோ யோக பிரபாவம் தெரிஞ்சவாள்னா அவ தன்னுடைய மனசுக்குள்ள கொண்டு வச்சுள்ளாருன்னா அந்த பகவான, விபுவான பகவானை யோகம் தெரிஞ்சவா, அந்த யோக ரகசியம் நன்னா தெரிஞ்சவாள் அவ தன்னுடைய மனசுல கொண்டு வச்சிருக்கானோ, அதே போல குரத்தாழ்வார் மனத்துல ராமானுஜர் இருக்கார். குரத்தாழ் மனத்துல ராமானுஜர் இருக்கார். சரி சுவாமி, இப்ப அமுதனார் என்ன தெரிவிக்கிறான் திருவங்கத்தமினார், இவ என்ன ஒண்ணு தெரியவே இல்லை இவாளுக்கு. விபு என்கிற ராமானுஜர் எப்படி அந்த திருவுள்ளத்துக்குள்ள இருப்பா, இது கூட அவளுக்கு புரியலையே. என்னமா புரியல? ஏன்னா நான் தான் முட்டாள்தனம் பண்றேன்னா நல்லன்பர்களும் இதே மாதிரி அவள் தெரியாம பேசிட்டு அறியாத்தனத்தால பேசுறாளே. என்னமோ ராமானுஜர் அவருடைய திருவுள்ளத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காளே. விபுவான ராமானுஜரை எப்படி திருவுள்ளத்துல வைக்க முடியும்? நான் தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேன். ராமானுஜனா இவனோட மனசுக்குள்ள வைக்க போறேன் அப்படின்னு. அவன் சிறுபிலத்தனமா தெரியாத்தனத்தான பண்றான்னா, சிறுபிலத்தனம்னா என்ன அர்த்தம்? அது ஆகாசம். அந்த ஆகாச பொருளை வெளியில வச்சாதான் நன்னா இருக்கும். ஏன்னா விபு ஆகாசம் இல்லையா, அது வெளில வச்சாதான் நன்னா இருக்கும். புரியத்துக்காக ஒரு நிமிடம் சொல்றேன். விறகு கட்டை, அந்த விறகு கட்டைய எதுக்கோ கொண்டு வந்தா, நல்லா தலிகை பண்றதுக்கு தான். தலிகை கொண்டு வந்தோடனே சுவாமி ஜாக்கிரதையா இரும்பு பெட்டில வச்சு நல்லா பூட்டி நல்லா வச்சு ஜாகிரதையா வச்சுக்கணும். வெப்பாளா கொண்டு வந்தாச்சுன்னா அப்படி போடுவா, அவ்வளவுதான். அப்படி இறக்கிட்டே அங்க போடு அப்படி புள்ளிட்டு போயிடுவா. அதுவே ஜாகிரதை படுத்துவாளா? அதெல்லாம் பண்ண மாட்டா இல்லையா? அதே போல ஆனா அதே போல இது வான்பொருள். வான்பொருள்னா வான்பொருளை வெளிலதான் வைக்கணும், உள்ள வைக்கப்படாது. ஏன்னா விபுவாச்சே, இவ்வளவுதானே வைக்கணும். அப்ப அது அப்பதான் அதற்கும் நல்லது நமக்கும் நல்லது. அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சாச்சுன்னா ராமானுஜர் அப்ப இடுக்குன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரா? ஓ, அந்த குரத்தாழ்வாடி திருவுள்ளத்துல வந்துட்டேன் இருந்தாலும் என்னால முடியல, நான் விபு இருக்குன்னு உட்கார்ந்து இருப்பாரா? அப்படி உட்காந்துருக்கேன்னா ராமானுஜர் இடுக்கணுமான்னா அந்த ஞானம் பேர்த்து இல்ல. ஏன் அந்த ஞானம் கூட இல்லையா சுவாமி அவர்கிட்ட? இவர்கிட்ட இல்லையா? வெளியில இருந்தா சாதகம், உள்ளுக்குள்ள இருந்தா கஷ்டப்படு வரணும். அந்த ஞானம் கூட இல்லையான்னு தோணும் யாருக்கு? குரத்தாழ்வார் முதலாளவருக்கு. ஏன்னா அமுதனார் கேட்கிறார், இவெல்லாம் யாரை பத்தினவா? கண்ணனை பத்தினவா தானே. ராமானுஜனும் கண்ணனை பத்தினவா, அதே போல குரத்தாழ்வார் முதலையாண்டாரும் கண்ணனை பத்தினவா. அப்ப கண்ணனுக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் தான் இவருக்கு வந்துருச்சு. அந்த ஞானம் கூட இல்லையா. விபுவான ராமானுஜரை தன்னுடைய திருவுளத்துல வைப்பதற்குண்டான சாமர்த்தியம் இல்லையே சுவாமி. அது முடியுமா சுவாமி? முடியாது அப்படின்ற ஞானமா இருக்கணுமோனோ. ஆனா வச்சுடுறா. எந்த நம்பிக்கையில் வைக்கிறா? வச்சுட்டா. அதான் நல்லன்பர் மனத்தகத்தே வச்சுட்டா. என்னமா வச்சுட்டான்னா இவருக்கு அது கூட தெரியலையேன்னா. ஏன் தெரியாம விடுத்து? எந்த தெய்வத்தை பத்தினாலும் அந்த தெய்வத்துக்கு தெரியல, அதேதான் இவளுக்கு வந்துடுத்து. சில தெய்வத்துக்கு இருக்க குணம் அதே குணம் இவாளுக்கு வந்துடும், அவருடைய அன்பர்களுக்கு. இந்த கண்ணனுக்கு இந்த மாதிரி சிலதெல்லாம் தெரியாதான். என் சிலதெல்லாம் ஞானமே இல்லையா கண்ணனுக்கு. என்னமா சுவாமி ஞானம் இல்லைன்னா, சிறு வயசுல தோட்ட கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள ஆத்துக்குள்ள போயிட்டு வெண்ணெய் திருடணும். அந்த நீங்க கிராமத்து பக்கம் போனேன்னா தோட்டத்துக்கு படல் கதவுன்னு ஒன்று போட்டிருப்பா. படல் கதவுன்னா இலை சத்தை அதெல்லாம் ஒரு கொம்புல கட்டி 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 கைத்தை போட்டு கட்டி அதுக்கு கதவை மாதிரி போட்டுருப்பா. அது ஒன்றும் கதவே கிடையாது, சும்மா இழுத்தா எல்லாம் வந்துடும். ஆனா அந்த மாதிரி கதை போட்டிருப்பா. எதுக்கு போட்டிருப்பான்னா ஆடு மாடெல்லாம் உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக அதை போட்டு வச்சிருப்பா. அந்த படல் கதவு போட்டிருக்கு. உள்ளுக்குள்ள போய் வெண்ணெயை சாப்பிடணும். கண்ணனுக்கு உள்ளுக்குள்ள போய் வெண்ணெயை சாப்பிடணும். இது என்ன அது இந்த மாதிரி போட்டிருக்குன்னு பாரு. அந்த படல் கதவை திறக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். கயத்தை தான் போட்டு கட்டியிருப்பா. கயத்தை போட்டு கட்டியிருந்தா கூட அந்த கயத்தை அவுக்கிறது எப்படி அவுக்கிறது அதுக்கு ஒரு ஞானம் வேணுமோ. அந்த ஞானம் கூட கண்ணனுக்கு இல்லை. அவுத்து பார்த்தான், எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தான், கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியா உள்ள போய் ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியல. அடியில கீழே அந்த படல் கதவு இருக்கணும், கீழே கொஞ்சம் கேப் இருக்கு, இடைவெளி இருக்கணும். அந்த இடைவெளியில என்னன்னா குழிஞ்சு உள்ள போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு வெண்ணெயை சாப்பிட்டுட்டான். இதை கோபிக்க பார்த்துட்டா. இவனை கையும் கலவனா பிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணா, இந்த மாதிரி எத்தனை நடந்துட்டு இருக்கு. கையும் கலவனா பிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணினா, ஒரு நாள் என்ன பண்ணா, படல் கதவே போடாம திறந்து விட்டுட்டான். கதவே போடல, திறந்து விட்டுட்டான். கண்ணன் அங்கிருந்து நேரா வந்தான் திருடுறதுக்காக. வந்து நின்று பார்த்தா கதவை காணும். கதவு இல்லையேன்னு அப்படி போறதுன்னு கேட்கிறான். கதவு இல்ல நேரா போலாமோன்னு. கதவு இருந்தாதான் போக முடியாது. ஏன்னா இவனுக்கு கதவு இருந்தே போய் அடியில போயே பழக்கம். கதவு இருக்கும். கொஞ்சம் என்ன புரிஞ்சுங்க,
இதுதான் இந்த கண்ணுடைய சேட்டு தான். இதான் கதவு இருக்கு. அந்த கதவை நல்லா தொட்டுண்டு அடியில குடிஞ்சு அந்த கேப் இருக்கணும், அந்த இடைவெளி, அந்த இடைவெளியில போய் போய் இதுக்கு பழக்கம். இப்ப கதவே இல்லையே, கதவில்ல நேரடியா போலாமோனோ அந்த புத்தி வரல. நான் எப்படி உள்ள போறதுன்றான். என்ன சுவாமி அவட்ட அந்த கண்ணனுக்கு பக்தர்களா இருப்பா, எப்படி இருப்பா? அந்த கண்ணனுக்கு தான் பக்தர்களா இருக்கா யார்? கூரத்தாழம், முதலியாண்டான், ராமானுஜர் போன்றான். அவளுக்கெல்லாம் என்ன ஞானகம்? அதனால விபுவான அந்த ராமானுஜரை தன்னுடைய திருவுள்ளத்துல வச்சுட்டா. ஏன் சுவாமின்னா தெரியல, வைக்க முடியுமான்ற ஒரு எண்ணம் ஞானம் கூட இல்லை. எது போல கண்ணனுக்கு கதவை திறந்தே இருக்கு, கதவை திறந்தே இருக்கு, நேரம் போக வேண்டியது. எப்படி பண்ணி யோசனை பண்றான். பெரிய வாசனை எழுதினார், வியாக்கியானத்தில் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, கதவு எப்படி போறதுன்னு பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு இருக்காச்சு அந்த பக்கம் இப்படி சுத்தி பார்த்தா அந்த பக்கம் படல் கதவை திறந்து வச்சிருக்கா. கடல் கதவு அங்க இருக்கு, அயட்டு அங்க வச்சிருக்கா. அங்கிருந்து கதவை கொண்டு வந்து மறுபடியும் கட்டிட்டு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடியில குடிஞ்சு போயிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம். அந்த தெய்வத்தை வணங்கினா எப்படி இருக்கா? இது சொன்னா போயிருக்கா இல்லையா? அதே போல இப்ப இவங்கெல்லாம் அப்படியே வைப்பாய வான்தகத்தே அப்படின்னு தெரிவிக்கல. வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தேன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்கச்சுதே அந்த கண்ணுடைய திருவடிகள் பற்றினவர்கள் தானே இவர்கள்லாம். அப்ப வான் என்று எங்கேயோ இருக்கு, எங்கே இருக்க செய்த அதை வெளியில வச்சு உள்ளுக்குள்ள போனோம்னா அது கூட தோணல. அப்படி இருக்கச்சே மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமன் இங்குதான் இருக்கிறன்னு நினைக்கிறார் இல்லையா? ஆக ராமானுஜர் இந்த நல்லோர்கள் மனத்தில் இருக்கிறார். நான் பெரியவன் என்று பார்ப்பதே கிடையாது. அவருக்கு என்னன்னா, நான் எவ்வளவு பெரியவன். இந்த மனசுக்கு சில பேர்லாம் சில கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன். அந்த கல்யாணத்துக்கெல்லாம் நான் வரணுமா? எனக்கு கௌரவமே கிடையாது. அது சாமானிய கல்யாணம், பெரிய இடமா இருந்தா சொல்லுங்க வரேன் அப்படின்னுவா. அப்பனா அவ பிரதிநிதி அனுப்புவா, அவ போமாட்டா. அதே போல இந்த ராமானுஜர் தன்னுடைய பிரதிநிதி அனுப்பலாம் போனோம். இவர் உள்ளுக்குள்ள போனோம்னா இவர் தன்னை பெரியவன்னு பார்த்ததே கிடையாது. வெறுமனே கூப்பிட்ட உடனே அவர் என்ன எத்தையும் நினைக்கிறதே கிடையாது. அப்படியே வந்துட்டார் சுவாமி. கூப்பிட்ட ராமானுஜா ராமானுஜா ராமானுஜா. அதுவும் உள்ள முருகி ஒரு வார்த்தை சொன்னால போறோம், எத்திராஜா ராமானுஜா. இது திருத்தேர் அன்னைக்கு பாக்குறோம். நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல திருத்தேர் அன்னைக்கு அந்த பெண்கள் ஒவ்வொரு ஆண்டாள் கோஷ்டிக்கு கூப்பிடுவார்கள். அந்த தேரை இழுக்கரிச்சு அது வடம்பிடிச்சு இழுக்கரிச்சு எத்திராஜா ராமானுஜா எத்திராஜா ராமானுஜா சொல்லிட்டே இழுத்துட்டு இருக்கா இல்லையா? எதுவும் சொன்ன அந்த மாதிரி கூப்பிட்டால போற வந்துடுறாரு இல்லையா சுவாமி? அப்படி ரெண்டாவது இந்த மனசுக்கு அவயவமே கிடையாது. எங்க வெப்ப மனசு சுவாமி, மனசு உள்ள இருக்கணும். அதை எடுத்து இப்படி வெளில வைக்கலாமணும். நமக்கெல்லாம் ஆபரேஷன் பண்றாலும் ஹார்ட் ஆபரேஷன் பண்றான். மனசை கொண்டு வந்து கொஞ்சம் வெளில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்க, எங்க இருக்குன்னே தெரியாது. அதுக்கு அவயவமே கிடையாது. அது ஒரு ரூபம் உண்டா? அதுக்கு மனசுக்கு ஏதாவது ரூபம் இருக்கா? அவயவமே கிடையாது. அப்ப அப்படி இருக்க செய்து அது உள்ள வைக்கணும்னு பாக்குறா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட அந்த விலமதிப்பில்லாத ரத்னம் கிடைச்சா எப்படி செப்புல வைக்கிறாரோ அந்த மாதிரி வைக்கிறார். எப்போதும் வைக்குமே ராமானுஜனை. ஒரு ரத்னம் கிடைச்சது, விலை மதிப்பில்லாத ரத்னம் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், அந்த ரத்னத்தை நன்னா கொண்டு வந்து ஒரு செப்புல வெட்டி ஜாகிரதை படுத்துறாலும் அந்த மாதிரி ராமானுஜன் இங்க ரத்னம் கிடைச்சது வைக்கிறா. அதை தான் தெரிவிக்கிறார். ஆக அனர்த்தமாக இந்த லோக விலட்சணமான மகாதனத்தை தங்களுடைய நெஞ்சினுள்ளே எப்போதும் வைக்கும். பூத பவிஷ்யத்து வர்த்தமாக காலத்திலே வைக்கும். பூத காலத்தில் நம்மாழ்வார் கலியங்கடும் கண்டு கொன்மின் பொலிக 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 என்றிய வரை வியாக்கியானம் வாசிக்கிறேன். பொலிக 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 என்றிய வரை மங்களாசாசனம் பண்ணா நிற்கையாலம் ஆள வந்தார். இவருடைய பிரபாவத்தை கேட்டொள்ளி பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளி கரியமாணிக்க பெருமாள் சன்னதியில் இருந்து இவரை மங்களாசாசனம் பண்ணினாராகையாலும் இது ஆள வந்தார். ஸ்ரீமன் நாதமணிகள் ஆழ்வார் சம்பிரதாயத்திலே இவருடைய விக்கிரகத்தை பெற்று சர்வகாலமும் ஆராதித்துக் கொண்டு போந்தவராக நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் என்ன தட்டையில் இறையரே. இந்த இடத்துல சரி சுவாமி வச்சுட்டார். அவருக்கு இன்னும் ஞானம் இல்லாம தான் வச்சுட்டார். வச்சதுக்கு அப்புறம் எப்படி வச்சார்? எப்போதும் வைக்கும். எப்போதும் வைக்கும் எப்படின்னா இந்த ரத்னத்தின நெஞ்சில வைக்கலாம் இல்லையா? எப்போதும் வைக்கும். எப்போதும்னா இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், 3 காலத்துல வைக்கிறான்னு. அதான் பூத காலம், பவிஷ்யத்து காலம், வர்த்தமான காலம். நல்லா பாருங்க, வர்த்தமான காலம்னா நிகழ்காலம் அர்த்தம். பூத காலம்னா கடந்த காலம் அர்த்தம், இறந்த காலம்.
அதே போல பவிஷ்யத்துனா வரப்போற காலம். அப்ப 3 காலத்திலும் இருக்காருன்னு இப்ப நமக்கு சந்தேகம் வரும். முக்காலத்திலும் வைக்க முடியுமா? புரியறதுக்காக முதல்ல இந்த கேள்வி என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்ப ராமானுஜரை தன்னுடைய திருவுள்ளத்திலே குறத்தாழ வைக்கிறார். அவர் இருக்கிற பரியந்தம் வைக்க முடியும். அதற்கு மேற்கொண்டு அவர் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப எக்காலத்துல குறத்தாழ்வார் பிறக்கத்துக்கு கூறத்தாழ்க முன்னாடியும் அவருடைய திருவுள்ளத்திலே வைக்கணும். கூறத்தாழ்வாருக்கு பின்னாடியும் வைக்கணும். கூறத்தாழ்வார் நிகழ்காலத்திலும் வைக்கணும். வைக்க முடியுமா? கூறத்தாழ்வார் இருக்கிற காலத்துல வைக்கலாம். கூறத்தாழ்வாருக்கு பின்னாடி வைக்க முடியாது. கூறத்தாழ்வாருக்கு முன்னாடி வைக்க முடியாது. அதே போல முதலியாண்டான் காலத்துல வைக்கலாம். அவருடைய திருவுள்ளத்துல தான் வைக்கணும். வைப்பாய வான்பொருளிருந்து நல்லன்பர் மனத்தகத்தே திருவுள்ளத்துல இருந்து வைக்கணும். அப்ப முதலியாண்டான் காலத்துல வைக்கலாம். முதலியாண்டுக்கு முற்காலம் வைக்க முடியாது. முதலியாண்டுக்கு பிற்காலம் வைக்க முடியாது. அப்படி இருக்கச்சே எப்போதும் வைக்குமே ராமானுஜன் சொல்றாள சுவாமி. எப்போதும் வைக்கும்னா என்ன அர்த்தம்னா, இல்ல அந்த எப்போதும் வைக்கும்ன்றது இவ அவதாரம் பண்ணியிருக்காரனோ குறத்தாழ்வார் எப்ப அவதாரம் பண்ணாரோ அவர் திருப்பி திருநாட்டை அலங்கரிக்கிற பரியந்தம் வைக்கிறது. அதான் எப்போதும் வைக்குதுன்னா ஒத்துக்கல. இல்ல ராமானுஜரை எப்போதும் வைக்கணும். கூறத்தாழ்வார் இருக்கட்டும் இல்லாம போட்டும், இருக்கட்டும் இல்லாம போட்டும், எப்போதும் வைக்கணும்னு. எப்போதும் எப்படி சுவாமி வைக்கணும்? என்ன பூத காலம் என்ன, பவிஷ்யத்து காலம் என்ன, அதே போல வர்த்தமான காலம் என்ன. வர்த்தமான காலத்துல வைக்கலாம். வர்த்தமான காலம் நிகழ்காலம். நிகழ்காலத்துல கூறத்தாழ்வார் இருக்கிறார், தன்னுடைய நெஞ்சில வச்சுக்கிறார். முதலியாண்டான், எம்பார், அதே போல சோமாசி ஆண்டான் இவெல்லாம் வச்சுக்கிறா. தெரியுது, நானா தெரியுது. அதே எம்பாருக்கு முன்னாடி இல்லையே, எம்பாருக்கு பின்னாடி இல்லையே, கூறத்தாழ்வாருக்கு முன்னாடி இல்லையே, கூறத்தாழ்வாருக்கு பின்னாடி இல்லையே. அதனால அவர்கள் காலம் வரைக்கும் வைச்சா அதுதான் எப்போதும் வைக்கும் சொல்ல முடியுமானா கிடையாதுன்றார். 3 காலத்துல வைக்கணும்னாரு. அப்படி இல்லை. எப்போதுன்னா எல்லா காலத்திலும். பூத காலத்தில் வேறு யாரோ வச்சார்கள். ஏன்னா பவிஷ்ய காலத்தில் வேற யாரோ வச்சிருக்காரு. வர்த்தமான காலத்தில் இவர்களை வச்சிருக்காரு. பூத காலத்தில் வேறு யாரோ வச்சிருக்கா. பூதன்னா முன்னாடி, பவிஷ்யத்துன்னா பின்னாடி. அப்ப முன்னாடி காலத்துல வேற யாரோ வச்சிருக்கா. யாரு? ராமானுஜர் திருவுள்ளத்துல. அதே பின்னாடி யாரோ வச்சிருக்கா ராமானுஜர் திருவுள்ளத்துல. அதே வர்த்தமான காலம் நிகழ்காலத்தில் அவரே வச்சுட்டார். அப்படி தெரியுது. சரி, இப்ப என்ன தெரியுது? பூத காலத்தில் ராமானுஜர் மனத்தகத்தை வச்சது யார்? பூத காலத்தில் ராமானுஜர் மனத்தகத்தை வச்சு அதைதான் இங்க எடுக்கிறா பாருங்க. பூத பவிஷ்ய வர்த்தமான காலத்தில் வைக்கும் பூத காலத்தில் நம்மாழ்வார் கலியும் கடும் கண்டுகொண்பேன் பொலிக பொலிக என்று இவரை மங்களாசாசனம் பண்ணா நிற்கையாலும். நம்மாழ்வார் என்று சொல்லிருக்கிற இல்லையா? என்ன பூத காலத்தில் யார் வச்சுக்கா? ராமானுஜர் மனத்தகத்தை வைத்து நம்மாழ்வார் என்று சொல்லும். இது என்ன சுவாமி? இது கூறத்தாழ்வானும் முதலியாண்டான் இல்ல, நம்மாழ்வார் என்கிற நல்லன்பர் மனத்தகத்தே. நம்மாழ்வார் என்கிற நல்லன்பர் மனத்தகத்தே. அப்ப நம்மாழ்வார் தன்னுடைய திருவுள்ளத்துல வைக்கிறார். எப்ப சுவாமி? இன்னைக்கு 5126 வருஷங்கள் ஆறுது. அன்னைக்கு வச்சிருக்கார். அன்னைக்கு 5000 வச்சுட்டு என்ன சொன்னார்? பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நவனுக்கு யாதுண்டும் இல்லைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே அப்ப முன்னாடி வைத்தாரனோ இது பூத காலம். இது முன்னாடி வைத்த காலம் தெரியுது. சரி, இது முதல் அர்த்தம். அப்ப ஆழ்வாரை காட்டினா இதுதான் முதல்ல எடுத்து சொன்னார். அடுத்தது ஆளவந்தார். ஆளவந்தார் என்ன தெரிவிக்கிறார்? இவருடைய பிரபாவத்தை ஆளவந்தார் இவருடைய பிரபாவத்தை கேட்டொழி பெருமாள் கோயிலுக்கு எழுந்தொழி கரியமாணிக்க பெருமாள் சன்னிதியில் இருந்து இவரை மங்களாசாசனம் பண்ணினாராகையாலும். மங்களாசாசனம் பண்ணின ஆகையானா ஆளவந்தார் காஞ்சிபுரத்தை எழுந்தருளினார். காஞ்சி தேவ பெருமாள் சன்னதிக்கு கரியமாணிக்க பெருமாள் சன்னதி இருக்கு இல்லையா? அந்த கரியமாணிக்க பெருமாள் சன்னதியே மேல் படிக்கட்டில் நின்றுருக்கார். நின்றுருந்து திருக்கச்செவிலி கேட்கிறார், யாரு ராமானுஜர்? யாரு? அப்பெல்லாம் இளையாழ்வார்னு பேரு. யாரு இளையாழ்வார்னு கேட்க அப்ப அவர் கை காட்டுறாதோ நெடுநெடுன்னு நன்னா நீண்டு தன்னா சுண்டு குண்டியோடு இருக்கிற அவர் தான் இளையாழ்வார்னு சொல்ற. அப்ப கட்டாட்சிகர் முதல்வன் இவன் என்று தந்தேற்றிய நாமுதல் வந்து புகுந்து நல்லின் கவின்னு முதல்னு கட்டாட்சிக்கிறா இல்லையா? அப்ப அந்த கை காட்ட இனி இவர்தான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஜெகதாச்சாரியன் என்று நிருகேதுகமாக விஷயீகரித்தார் இல்லையா? அது எப்போதும் என்னது?
அது பண்ணது எப்ப? அதுவும் எப்போதோ, அதுவும் பூதகாலம், அதுவும் பூதகாலம். இதை இப்ப நீங்க சொல்றதெல்லாம் முன்னாடி, ராமானுஜருக்கு முன்னாடி, அப்படின்னா கூரத்தாழ்வாருக்கு முன்னாடி, முதலியாண்டானுக்கு முன்னாடி, எம்பாருக்கு முன்னாடி. பின்னாடி வரணுமே சுவாமி, பின்னாடி யாரெல்லாம் வச்சிருக்கா அது பார்க்கணும். இப்ப முன்னாடி தான் பார்த்துக்கணும். முன்னாடி முதல்ல சொன்னதே நம்மாழ்வார், அவரும் நெஞ்சத்துல வச்சுட்டு இருக்கார். எப்ப வச்சுட்டு இருக்கார்? பொலிக பொலிக பொலின்னு அவர் பாடினாரானோ, பாடினாரானோ 5126 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவர் மனத்தகத்தை வச்சிருக்கார். அதுக்கப்புறம் ஆளவந்தார் ஆமுதல்வன் கட்டாட்சி எத்பதாம் போது அத்தியா, இவரே சொல்லிக்கிறார், சுவாமி ராமானுஜரே தெரிவிக்கிறார், எத்பதாம் போர் அத்தியாய விஸ்வஸ்தான அசேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாகுனேயம் நமாமி தன்னு. அந்த ஆளவந்தாவுடைய கட்டாட்சம் இல்லைன்னா நான் ஒரு ராமானுஜர் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அபஸ்துவா இருந்தேன். அத வஸ்துவா ஆக்கினதை என்ன சுவாமி ஆளவந்தா தான் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சு இந்த ஆளவந்தார் பண்ண அந்த நல்லன்பர் மனத்தகத்தேன்னு தெரிவித்தார். அடுத்து நாதபணிகள், நாதபணிகள் பண்ணியிருக்காருன்னா ஆழ்வார் பௌத்தசாச்சாரி விக்கிரகத்தை பெற்றுண்டாரணும். பௌஷதாச்சாரி விக்கிரகத்தை வாங்கின்றத நாதமணிகள் தான் நாட்டது. ஆழ்வாட்டு வாங்கி ஏரியூர்ல பண்ணாரணும். ஏரியூர்ல கொடுத்தபடியாலே அந்த காலம் என்பது நம்மாழ்வார் அந்த காலம் தான் என்னது, அது பூத காலம். ஏன்னா கொடுத்திருக்காரு. இப்ப யாருன்னு கேட்க வருதா ராமானுஜர் பின்னாடி அவதாரம் பண்ண போறார், உம்முடைய நிலைக்கு தகுந்தார் போல அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்தே அதுவும் பூத காலம். ஆக 3 கிடைச்சிட்டு, ஒண்ணு நம்மாழ்வார் தான் 5ஆம் 10 2ஆம் திருவாய்மையிலே பொலிக பொலிக பொலிகன்னு மங்களாசாசனம் தன்னுடைய திருவுள்ளத்துல இருத்தினார். இது முதல். அது கிட்டத்தட்ட 5126 வருஷங்கள் முன்னாடி. அதற்கு பிறகு ஆளவந்தார், அதற்கு பிறகு அதுக்கு பிறகு நம்மாழ்வாது நாதமணிகள். நாதமணிகளுக்கு அப்படிதான் ஆனந்தார். ஆனா இங்க கிரமத்துல இப்படிதான் எழுதியிருக்காரு. அதற்கு பிறகு நம்மாழ்வார், அது நாதமணிகள் எழுதினார். இந்த 3 பேரும் சேர்ந்திருக்காரனோ. ஆக நம்மாழ்வார் என்ன, நாதமணிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, இவர்கள் எல்லாரும் முன்னாடி, இவரெல்லாம் முன்னாடி. அப்ப எப்போதும் வைக்கமே ராமானுஜன் சப்தத்துக்கு அர்த்தமாக்குறோம். இப்ப குரத்தாழ்வார் எப்போதும் வைப்பாரானா அவர் காலத்துல மட்டும் தான் வைக்க முடியும். அவர் கிளம்பி சீவைகுண்டு போயாச்சுன்னா அவரால் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. வைக்க முடியாது, அங்க வைக்கலாம், இங்க வைக்க முடியாதுன்னு அதுதான் இங்க கேட்டு இருக்கோம். முடியாது சுவாமி. அப்ப எப்போதுன்றதுக்குன்னா அப்ப முன்னாடி இத 3 பேர் சொல்லியாச்சு. 3 பேர் சொல்லியிருக்காரு. 3 பேர் யாராரு? ஆளவந்தார் என்ன, சுவாமி நாதமணிகள் என்ன, சுவாமி நம்மாழ்வார் என்ன, இந்த 3 பேரும் சொல்லியாச்சு. தெரியாது சொல்லித்தான். பூதகாலம் நிச்சயம் வந்தாச்சு. அப்ப பூத காலத்துல நிச்சயம் உண்டு, வர்த்தமான காலத்திலயும் நிச்சயம் உண்டு, பவிஷ்ய காலத்துல உண்டா சுவாமி? உண்டு. அது என்னவா சுவாமி உண்டு? வருங்காலத்துல எப்படி இருக்கு யார் சொல்லுவா? அதாவது இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். நல்லா பாத்துங்க. அதான் பூத பவிஷ்யத்து வர்த்தமான காலம்னு பேரு. பூத காலம்னா இறந்த காலம், பவிஷ்யத்து காலம்னா வருங்காலம், வர்த்தமான காலம்னா நிகழ்காலம். இப்ப இறந்த காலத்துல சொல்லப்பட்டது நம்மாழ்வார் நாதமணிகள் ஆளவந்தார். அவெல்லாம் தன்னுடைய மனத்தகத்தே அப்படி வச்சுட்டா. அதே இப்ப நிகழ்காலத்துல குரத்தாழ்வான் முதலியாண்டோர் வச்சாச்சு. இனிமே என்ன போறது? இனிமே வரப்போறது வரப்போறதுன்னா பவிஷ்யத்து காலம். அப்படின்னா எதிர்காலம். எதிர்காலத்துல யார் வைப்பா? அந்த மாதிரி உண்டா சுவாமி? இப்ப நம்ம 2 தண்டா கிடைச்சிருத்து. பூத காலத்துல நிச்சயமாயிடுத்து, அதே போல வர்த்தமான காலம் நிச்சயமாயிடுத்து. பூத காலத்துல நம்மாழ்வார் நாதமணிகள் ஆளவந்தான் ஆயிடுத்து. வருங்காலம் எப்படின்னா ஆசியமா தெரிவிக்கிறாரு. நிச்சயமா நாம சொல்ல போறோம் நம்பிக்கையில வச்சுட்டாருன்னு. நாம சொல்ல போறோம், நாம ராமானுஜர் நம்முடைய திருவுள்ளத்துல வைக்க போகிறோம். எத்தனை நம்பிக்கை பாருங்க. அதனால்தான் தெரிவிக்கிறார். யாரு? திருவரங்கத்தை வந்திருக்கிறார். வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. அப்ப நம்ம வைக்க போறோம்ன்ற நம்பிக்கை வச்சுக்கிறாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்மாழ்வார் பொலிக பொலிக என்றாரோ அது நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆளவந்தார் ஆமுதல்வன் சொன்னாரோ அது நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாதமணிகள் அந்த பௌஷதாச்சார விக்கிரகத்தை பெற்றாரோ அது நிச்சயம் ஆயிடுச்சு. அப்ப நாமும் நிச்சயமா அவரை கொண்டு வந்து நம்முடைய திருவுள்ளத்துல வைக்க போறோம் என்கிற நம்பிக்கையோடு தெரிகிறார். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக எப்போதும் வைக்குமே ராமானுஜனை, எப்போதும். ஏன்னா மனசு எப்படிப்பட்டதுன்னு தெரிவிக்கிறார். பகவான் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க, எப்போதும் வைக்குமே ராமானுஜனை வைக்கும், சேர்த்து வைக்கும். ஜங்கம ஸ்ரீ விமான நிர்காதினி மஷீராம் என்ன கடவுதரே கிரணங்களால்
தப்தனாய் கொண்டு ரவிமண்டலத்திலே வர்த்தித்தும் காடும் மேடுமான பர்வதாகிரகத்திலே ஜடாதாரணம் பண்ணி நின்றும் ஜலத்வத்தில் சர்வதா வசித்தும் இப்படி சாதன அனுஷ்டானம் பண்ணின சர்வேஸ்வரனுக்கு ஞானிகளுடைய ஹிருதய கமல வாசம் சாத்தியமென்று பிரசித்தமாக சொல்லுகையாலே இது பகவத் பரனானாலும் யஸ்ய தேவோ பராபக்திர் யதா தேவோ ததா குரு என்றும் தேவமீராச்சாரிய புமாசிதா என்றும் தேவத்வத்திய உபாசிய என்றும் சொல்லுகிறவைகளையே இருவருக்கும் ஒக்குமெரே ராமானுஜனை எம்பெருமானாரை இதுவரைக்கும் பார்த்துக்கணும். எப்பொழுதும் வைக்கமே ராமானுஜனை தெரிவிக்கிறார் இல்லையா? எப்போதும் வைக்கணும்னா மனசு எப்படி வரும்னு சொல்றா பாருங்க. மனசு எப்படின்னா, பகவான் ஒரு விமானத்துல இருக்கார், அதுக்கு ஸ்ரீ விமானம்னு பேரு. பகவான் விமானம் இருக்கா இல்லையா? ஜங்கம ஸ்ரீ விமானம். பகவான் இருக்கக்கூடிய விமானத்துக்கு ஸ்ரீ விமானம்னு பேரு. அதே இன்னொன்னு இருக்கு, ஜங்கம ஸ்ரீ விமானம். இது ஜங்கம ஸ்ரீ விமானம் என்னன்னா, அடியாருடைய மனசு எங்க போனாலும் போவதுக்காக அடியாருடைய மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசுலயும் இருக்கானாம் பகவான். அதான் எப்பொழுதும் வைக்கும் ராமானுஜன அடியாருடைய மனசுலயும் பகவான் இருக்காராம். ஏன் சுவாமி இந்த இடத்த கொடுத்திருக்காரு? சாமான்யமாக ஜங்கம ஸ்ரீ விமானம் என்று சொன்னது பகவானின் இருப்பிடம். ஆனா அடியாரின் இடம் இதுதான் அர்த்தம், அடியாருடைய இடமே அதுதான் அர்த்தம். ஆனா இங்க நல்லன்பர் மனத்தகத்தேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப நல்லன்பர் மனத்தகத்தேன்னா இந்த இடத்துல ஜங்கமஸ்ரீ விமானம்னு சொன்னா அது பகவானு கிடையாது, ராமானுஜருக்கு ஜங்கமஸ்ரீ விமானம். பகவான் தன்னுடைய அடியாறுகள் இருக்கக்கூடிய இடத்த ஜங்கமஸ்ரீ விமானம்னு எடுத்துட்டார். ஆனா இப்ப இங்க சொல்றது ஜங்கமஸ்ரீ விமானம் ராமானுஜருக்கு ஜங்கமஸ்ரீ விமானம். அப்படின்னா அவர் ஆனால் சாமான்யமாக அடியார்கள் இதயம்தான் கண்ணனுக்குன்னு தான் சொல்லுவார். அடியார்கள் இதயம் எப்பவுமே அடியார்கள் இதயம் தான் கண்ணனுக்கு. எப்பவுமே கண்ணன் எங்க இருப்பார்? அடியார் இதயத்துக்குள்ள இருப்பார் அப்படிதான் சொல்லுவார். இப்ப அதே போல இந்த ராமானுஜர் தன்னுடைய அடியார் ஹிருதயத்துக்குள்ள இருப்பாரா சுவாமி? சாமானியமா கண்ணன் தான் இருப்பான்னு சொல்லுவாருன்னா இவ இருப்பாரன்னா இருப்பான்றார். அதுதான் சமானம் சொல்றாரு. கண்ணன் இதை எப்படி ஏற்படுத்தினான்னு பாருங்க. அடியார் இதயத்துக்குள்ள வரத்துக்கு அவர் ரொம்ப தபஸ் பண்ணியிருக்காராம், அதனால வந்தாராம். ஆனா ராமானுஜர் அப்படி இல்லை. அதான் இங்க தெரியும், அடியார்களுடைய ஹிருதய கமலத்துக்கு வரதுக்கு அவர் ஏதோ தபஸ் பண்ணார். தபஸ் பண்ண இதைத்தான் தெரிவிக்கிறார் திருப்பானாழ்வார். கோரமாதவம் செய்தனன் கொள் அறியேன், கோரமாதவம் செய்தனன் கொள் அறியேன் தெரிவிக்கிறார் திருப்பானாழ்வார். அமரநாதிபராண்ட நிறைய தவம் பண்ணாராம். என்ன தவம் பண்ணானா திருப்பானாழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு வரணும் தவம் பண்ணாராம். அதே போல இங்க தபஸ் பண்ணியிருக்காரு. எப்படிப்பட்ட தபஸ்ன்னு பாருங்க. அதான் வாய்ஷம் என்ன தெரிவிக்கிறேன்னா சமாதானம் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அதாவது மத்தியில என்ன முதல்ல சூரிய மண்டலத்தின் நடுவிலே, அதாவது சூரிய மண்டிய மத்தியவர்த்தி நாராயணகா சபிதி விஷ்டகான்னு நித்தியம் நம்ம சஞ்சாவனம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். சூரிய மண்டல மத்தியவர்த்தி சரஸ்வதி நாராயணகான்னு சொல்றோமோ அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அதுல நடுவுல தப்தனா இருக்கணும். சூரியத்துக்குள்ள எப்படின்னு இருக்கணும், உடம்பெல்லாம் கொதிக்கணும். அந்த கொதித்து கொண்டு சூரிய மண்டலத்துல நிக்கிறார். நாம சூரிய மண்டலத்துல சூரிய நாராயணன் சொல்றாரு. நாம ரொம்ப உயர்த்தியா நினைக்கிறோம். உயர்த்த நினைக்கிறோமோ அவன் நினைச்சுட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம சஞ்சாவனம் பண்ணும்போது இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். சஞ்சாவனம் போது இந்த ஸ்லோகத்தை சொல்றான். ஆனா சூரிய மண்டலத்தின் நடுவே அதாலே சுடப்பட்டு நிற்கிறார். சூரிய மண்டலத்தின் நடுவே அதால சுடப்பட்டு நிற்கிறார். இது முதல், இது ஒண்ணு. எதுக்கு சுவாமி தபஸ் பண்றாரு? பக்தருடைய ஹிருதய கமலம் கிடைக்குமா, பக்தருடைய ஹிருதய கமலம் கிடைக்குமான்னு தபஸ் பண்றாரு. அப்ப சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணகா சமிதி விஷ்டகான்னு சொல்லிருக்கியா, அதைத்தான் தெரியும். இப்ப சூரிய மண்டலத்தின் நடுவுல அதாலே சுடப்பட்டு நிற்கிறார். இது முதன்னு. ஜடாதாரணத்தோடு நிற்கிறார் ராமன். இரண்டாவது ராமன் எங்க நிற்கிறான்னா மால்யவான். மால்யவான்ல போய் நின்று, அதாவது ஆயிடுத்து வாலியை கொண்டாச்சு. கொண்டதுக்கு அப்புறம் இனிமேல் சீத்தையை போய் தேடணும்னா 4 மாசம் மழைக்காலமா இருக்கணும். அந்த மழைக்காலம் 4 மாசம் போக முடியாது சுக்ரீவன் சொல்லிட்டான். சொன்னபடியே சரி சுக்ரீவா 4 மாசம் கழிச்சுவான்னு சொல்லியாச்சு. அப்ப மால்யவான்ல போய் நின்னானோ. அப்ப ராமன் இப்ப சீத்தையை தேடணும். வருஷா காலம் என்பதனால தேட முடியல. அப்ப மால்யவான் இருக்க அந்த மலைக்கு மேலே சடமுடி மேல நிற்கிறானோ. அந்த மலை இருக்க மால்யவான் மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு மேலே சடமுடி மேல நிற்கிறான். அங்க ஒரு தபசு சடமுடி மேல நின்று இருக்கான். ஆக அப்படிப்பட்ட மலைக்கு மேலே சடைமுடியோடு நின்ற கோலம் 2வது. முதல் கோலம்
சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்திலே நடுவிலே அந்த சூரியனாலே சுடப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு கோலம், இது முதல் நிலை. இரண்டாவது, மலைக்கு மேலே, அது மால்யவான் மலைக்கு மேலே சடமுடியோடு நிற்கக்கூடிய நிலை, இது இரண்டாவது. முதல்ல தப்தனான சூரிய மண்டலத்தில் நின்றது, இரண்டாவது சடைமுடியோடு மலைக்கு மேலே நின்றது, மூணாவது இருக்கா சுவாமி? இருக்கு. பிரம்மாதி தேவர்கள்லாம் கேட்டது கொடுக்கறத திருப்பாட்டுல படுத்துட்டு இருக்கணும். பார்க்கடலில் பையற்று என்ற பரமன் படுத்துட்டு இருக்கணும். அப்ப நாம் நினைக்கிறது ஜலத்துல நன்னா இருக்கிறார்கள், இப்போது நிற்கிறாருன்னா அந்த ஜலத்துல இருக்கிறது என்னன்னா, அந்த ஜலத்துல இருக்கிறது சில சில ஜலத்துல நின்று நன்னா தபஸ் பண்ண வரணும். அந்த தபஸுக்காக தான் ஜலத்துல இருக்கிறான். அப்ப திருப்பார்க்கடல் இருக்கிறது தபஸுக்காக. ஆக அக்னி மத்தியில் இருந்தான், அதுதான் சூரிய நாராயணன். ஜல மத்தியில் இருந்தான், அதுதான் திருப்பார்க்கடல். பர்வத மத்தி, அதுதான் இது மால்யவான். இந்த மூணு இடத்துல எதுக்கு நிக்கிறான்னா, இப்படி எல்லாம் சாதனம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏதோ மகரிஷிகள்லாம் சாதனம் பண்றாரோனோ அந்த மாதிரி இவரும் சாதனம் பண்றார். என்னென்னோ சாதனம் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, என்னென்னோ சாதனம் பண்றாரு. என்ன சாதனம்னா ஒண்ணுமில்ல. பரமசிவனாரே அவரே தபஸ் பண்ணும்போது அவரு யாருன்னா நான் பண்ணிட்டு இருக்கச்சே தானே தன் தலையை வெட்டி 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 போட்டுட்டே இருக்காராம். நிறைய சக்தி கிடைக்கணுன்றதுக்காக போட்டு இருக்க இல்லையா? அப்ப இது எதுவுமே நான் பண்ணது கிடையாது என்று. ஆக இப்ப பகவான் தபஸ் பண்றார். என்ன தபஸ் பண்றார்? பிரம்மாவும் என்னென்னோ தபஸ் எல்லாம் பண்றார். எத்தனையோ தபஸ், ஒன்னா ரெண்டா அத்தனை தபஸ் பண்ணார். ஏன்னா 1000 கால் பிரம்மா மலைக்கு மேலே குண்டூசி மேல நின்று தபஸ் பண்றார். 1000 வருஷ காலம். 1000 வருஷ காலம்னா நம்ம ஆயுஷ்ல தேவர்கள் ஆயுஷ் பிரகாரம் 1000 வருஷ காலம் குண்டூசி மேல நின்று தபஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி தபஸ் பண்றார். அதே போல பகவான் தபஸ் பண்ணினார். எதற்கன்னா சாத்தியமான ஞானிகளின் இதய கமலத்தில் வருவதற்காக. இதத்தான் கோரமாதவம் செய்தனன் கொள் அறியேன்னு சொன்னேன். அப்ப அவனாதி பிரான்ல பெரிய தபஸ் பண்ணாராம். என்ன சுவாமி தபஸ் பண்ணா? திருப்பானாழ்வார் திருவுள்ளத்துக்கு ஒண்ணு போனோம், அது தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதே போல இங்க மகா ஞானிகள், சாத்தியமான ஞானிகள், அந்த ஞானிகள் இதய கமலம் வருவதற்காக தபஸ் பண்றானோ. ஆக பகவானுக்கு தானே இதய கமலம் வாசம் சாத்தியம் என்பார்கள். அப்ப என்னன்னா பகவான் தான் ஒவ்வொருத்தருடைய இதய கமலம் ஒருவான்னு தெரியுது. இப்ப ராமானுஜருக்கே இதய கமல வாசம் உண்டா? அதான் கேள்வி. என்ன கேள்வினா, சுவாமி பகவானுடைய ஹிருதய கமலத்துல, அதாவது இந்த ரிஷிகளுடைய இதய கமலத்துல, முனிவர்களுடைய ஹிருதய கமலத்துல பகவான் போறான்னு அந்த போகிறதுக்காக அவர் தபஸ் பண்றாரு. அதுக்காக அவர் போயிருக்காருன்னு தெரியறது. நிறைய கதைகளும் கேள்விப்பட்டிருக்கோம், புராணமும் சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாம் தெரியறது. ராமானுஜர் அந்த மாதிரி இருக்காரு சுவாமி, இன்னொருத்தர் ஹிருதய கமலம் போயிருக்கிறீரே அப்படின்னா, பகவான் என்னென்ன பக்தி இருக்கணும்னு சொல்லிட்டோ அது அத்தனையும் ஆச்சாரத்தை இருக்கணும் என்று சொல்லிட்டு எக்ஸலண்டா ஒண்ணு எடுத்திருக்கார். அப்படின்னா பகவான்கிட்ட என்னென்ன பக்தி இருக்கணும் என்று சொல்லிட்டோ அது அத்தனையும் ஆச்சாரத்தை இருக்கணும்னு இருக்கு. அப்படின்னா அவனுக்கு ஜங்கம விமானம் இதுன்னா ஆச்சாரியனுக்குத்தான் ஜங்கம விமானம் தான் அப்படின்றார். பகவானுக்கு இல்ல அந்த ஜங்கம விமானம், ஆச்சாரனுக்கு தான். ஏன்னா வாக்கியம் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா தேவனை போல ஆச்சாரியன் நினைன்னு சொல்லியிருக்கு இல்லையா? பகவான் எப்படியோ குருரேவ பரபிரம்மா பார்த்தோம். அப்ப பகவான் எப்படியோ அதை போல ஆச்சாரியன். அப்ப தேவனுக்கு இடத்தை கொடுத்தேன்னா ஆச்சாரனுக்கு மனத்தை கொடுக்காம போவார? மனசை கொடுக்காம போவார? இடத்தையே கொடுத்திருக்காரு. அந்த இடத்தையே கொடுத்திருக்காருன்னா அப்ப மனசை கொடுக்காம போவாளா? அப்ப தெய்வமாகவே கொண்டு ஆச்சாரியனை உபாசிப்பாய். அப்ப ஆச்சாரியன் வேற இல்ல, தெய்வம் வேற இல்ல. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீர்? தெய்வத்துக்குத்தானே கண்ணனுக்குத்தானே உண்டு, பகவானுக்குத்தானே உண்டு இல்லையே? அந்த பகவானே தானே ஆச்சாரியன், அதனால இவருக்கும் உண்டு. அதான் அதனால அப்படிப்பட்ட ஆச்சாரியனை தெய்வமாகவே உபாசிப்பாய்னு சாஸ்திர வாக்கியமே இருக்கு. அப்படி இருக்க செய்து அதைத்தான் இங்க என்ன தெரிவிக்கிறாரு? நீ அந்த மாதிரி நினைக்காதே. அவருக்கும் தன்னுடைய திருவுளத்துல வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் என்பது கூறத்தாழ்வு. அதனால்தான் அவருடைய திருவுள்ளத்துக்கு போனார், கூறத்தாழ் திருவுக்கு போனார் தெரிவிக்கிறார். அடுத்து இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையை மஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்து. இருநிலத்தில் அதி விஸ்தரியான இந்த பூமியிலே ஒப்பாரில்லாத என்னை போல பாவிஷ்டனாகினும் கிடைப்பேனான ஒன்று ஆராய்ந்தால் எனக்கு துல்லியரான பாவிஷ்டர் இந்த லோகத்திலே கிடையாமையாகலே சதிர்சல் இல்லாத ஒப்பார்னா சதிர்சர், ஒப்பார்னா எனக்கு சமமானவர், ஒப்பானவன சமமானவர்.
தன் ஒப்பார் இல்லப்பன் தெரிவிக்கிறார் இல்லையா, சமமானவன் கிடையாது. அப்ப ஒப்பார் சதிர்சல் அருவினையேன் பிராச்சித்தாதிகளை நிவர்த்திப்பிக்க வரிதாய் அவசியம் அது போக்தவிய கர்த்த கர்ம சுபாசுகம் என்கிறபடியே அனுபவிக்கிற ஆச்சரியமான பாவத்தை பண்ணின நான் இது வரைக்கும் பார்த்துருவோம். அதாவது என்ன தெரிவிக்கிறார், இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் மஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் எண்ணாமிதவன் மொய்ப்புகழ்கே. இருநிலத்தில்னா இருநிலத்தில் ஒப்பாரில சதுர்சல் இல்லாத சமமானவ இல்லாத என்னை போல ஒருத்தரும் கிடையாது. அத்தனை பாபம் நான் பண்ணிருக்கேன். யார் சொல்றார்? திருவரங்க தோன்றா. அத்தனை அறிவினையேன் அத்தனை வினை பாபம் பண்ணியிருக்கேன். பிராயச்சித்தம் பண்ணலாம்னா அப்பவே முடியாது. அத்தனை பாவம். சரி சுவாமி, இத்தனை பாவம் பண்ணிட்டேனோ, பிராயச்சித்தம் பண்ணி இதையெல்லாம் போக்கிக் கொள்ளலாம்னா அதெல்லாம் முடியாது. பிராயச்சித்தம்னா போக்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா கர்மத்தை நீ பண்ணினா என்றாலே அவசியம் அனுபவித்து ஆகணும். அவசியம் கர்மம், நம்ம என்ன கர்மமோ அந்த கர்மத்தை அனுபவிச்சே ஆகணும். இதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். நியத்த கர்ம அநியத்த கர்மான்னு பார்த்தோம். இந்த கர்மம் நம்ம என்ன கர்மம் பண்ணுமோ அதை அனுபவிச்சே ஆகணும். கர்ம பலமும் கிருபாபரணம் அனுபவித்தே ஆகணும்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு. கர்ம பலனும் கிருபாபரணம் அனுபவித்தே ஆகணும். அதாவது ரொம்ப நாளா நான் பாபத்தை சேமிச்சு வச்சுட்டு இருந்தேன், பகவான் அந்த பாபத்தை போக்கணுமோனோ, போக்கணுன்றதுக்காக பிறந்த போது போக்கினார் பார்க்கிறார். அவர் மேற்கொண்டு பிறந்தான் நான் பாபத்தை வச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணார், நான் இப்படி பிறந்தேன், பகவான் அப்படி பிறந்தார். ஓ, இவன் பாபத்தை பண்ணிட்டே இருக்கானே, இந்த பாபத்தை போக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பாபத்தை போக்கத்துக்கு கிட்டக்கு வர்றார். அவர் கிட்டக்க வந்து பாபத்தை போக்குறதுக்கு உண்டான ஒரு தன்மையோடு வரச்சு. நான் என்ன பண்ணேன், அவர் இது வரைக்கும் பண்ண பாபத்தை காண 2 மடங்கு பாபம் பண்ணிட்டேன். 2 மடங்கு. இதுதான் ஒருத்தர் கேட்கிறார். ஒரு சுவாமி ஒருத்தர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, சோடசாய ஸ்தோத்திரம்னு பேர் அதுக்கு. அதுல என்ன கேட்கிறாருன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, நீ எனக்கு எப்பயே எனக்கு மோட்சத்தை கொடுத்துருன. என்ன நீ எதுவும் மிரட்டுற மாதிரி பேசுற, பகவான்கிட்ட பேசுறாரு, மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன் பண்ணா, நீ எனக்கு மோட்சத்தை கொடுக்கலன்னா நீ தோத்து போயிடுவேன். தோத்து போயிட்டுனா உனக்கு என்ன ஆகணும், ஓ ஒண்ணும் இல்லை இந்த ஜீவாத்மா நான் தோத்துன்னு உனக்குதான் அது வந்து கொஞ்சம் சமமா போயிடும். அதனால எனக்கு ஒண்ணும் பண்ணாம எனக்கு உடனே மோட்சத்தை கொடுத்துருனார். பெருமாள் உடனே கிடையாது. எதுக்காக தோத்து போயிடுவேன், ஒண்ணும் இல்லை, என்னுடைய பாவத்தை நீ கணக்கு பண்ணி வேணும். கணக்கு பண்ணினியானா அதுக்கு நரகத்தை தழுவி வேணும். ஆமா. நரகத்தை நான் அனுபவிக்கணும். ஆமா. அனுபவிச்சுட்டு திருப்பி என்ன பண்ண, திருப்பி நான் வந்து பாப்பம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறிய, நிறைய பண்ணுவேன். சரி, நிறைய மறுபடியும் தள்ளுறேன். இல்ல இப்ப முதல்ல பண்ண பாபத்தை போல பண்ண மாட்டேன், அதோட பெருசா பண்ணுவேன். சரி, நரகத்துல சொல்றேன். இல்ல, அப்ப உனக்கு நீ இப்ப வச்சுட்டு இருக்கிற நரகம் போராது. ஏன் அவ்வளவு பெரிய பாபத்தை பண்றேன், இது வரைக்கும் நீ நினைச்சு பார்க்காத பாபத்தெல்லாம் பண்ணுவேன். அப்ப உனக்கு என்ன தோணும்னா, ஓ இப்படிப்பட்ட பாபத்தை ஒரு பண்ணியிருக்காரு, அந்த பாபத்துக்கு தகுந்தாப்ப நரக லோகமே இல்லையே, புதுதா நரகலோகத்தை சிருஷ்டிக்கணும் போல் இருக்கே, நம்ம கிட்ட இருக்கிற நரகலோகமும் வேறு, இந்த நரகலோகமும் வேறு. அதனால இது இன்னும் அதிகமான நரகமா இருக்கு, அதனால சிருஷ்டிக்கணும் போல் இருக்குன்னு சொல்லி வேற நீ புதுசா சிருஷ்டித்த உடனே அந்த நரகத்துல போய் அனுபவிச்சுவேன். அனுபவிச்சு முடிச்ச உடனே திருப்பி வருவேன். திருப்பி வந்து நான் என்ன பாபம் பண்ணுவேன். பாபம் பண்றச்சே திருப்பி என்ன பண்ணுவேன் தெரியுமா, இது வரைக்கும் பண்ண பாபத்தை காட்டிலும் இன்னும் மேம்பட்ட 10 மடங்கு இன்னும் பெருசா பண்ணுவேன். அப்ப நீ ஏற்கனவே ஒண்ணு சிருஷ்டித்தாயனும் அந்த நரகம் கூட போறாது, இன்னொன்று புதுசா சிருஷ்டிக்கணும். இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தேன்னா நீ தோத்தே போயிடுவ. ஓ சிருஷ்டித்து மாளாதுன்னு என்ன பண்றது, அதனால அந்த சிரமமே வேண்டாம், இப்பயே எனக்கு மோட்சத்தை கொடுத்துருவேன். இந்த சிரமமே வேண்டாம். நீ நரகத்தை சிருஷ்டிட்டே இருந்தேன்னா என்னைக்கு சிருஷ்டிக்கிறது, எப்படி போறது, அதனால எனக்கு மோகத்தை கொடுத்துருன்றார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி கர்ம பலனும் கிருபா பலனும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். ஆனா இப்ப என்ன திருவரங்கத்துல என்ன தெரிவிக்கிறான்னா, நீ என்னை எப்படியாவது இவனை ரட்சிக்கணும், அதனால இந்த பாவத்துல இவனை பண்றதுக்காக எனக்கு பறந்து பாக்குறேன்னா மேல இன்னும் நன்னா பண்ணிட்டே இருக்கேன். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி ஆளவந்தா தெரிவிக்கிறார். அகமஸ்மி அபராதங்கள் பண்ணுவதில் நான் தான் சக்கரவர்த்தி. அபராதம் குற்றங்கள் பண்றதுல சக்கரவர்த்தி யார் சுவாமி? நான் தான். ஆளவன் இதெல்லாம் நமக்குதான். ஆளவந்தாருக்கு உண்டான ஒண்ணும் கிடையாது. அவ சொல்றதெல்லாம் நமக்கு தான். ஆனா சொல்லிக்கிறதுலாம் அவ தான் சொல்லிக்கிறான். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. எந்தெந்த ஜந்து எத்தனை பண்ணாலும் அது அத்தனையும் நம்ம ஏன்னா அது ஏன்னு எத்தனை சக்கரவர்த்தி நான் இருக்கேன்.
அப்ப அவரவர்கள் நச்சானம் பண்ணி பாடுறா இல்லையா, அதை போல பாடக்கூடிய சக்தி கூட என்கிட்ட கிடையாதுன்னு. இது மட்டும் இல்ல, ஆளவந்தார் தெரிவிக்கிறார். சுவாமி நம்மாழ்வார் நைச்சான சந்தானம் பாடினார். நைச்சான சந்தானம்னா நான் பாவி நான் பாவி நான் பாடினாருன்னா அந்த சக்தி கூட என்கிட்ட கிடையாது. ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அந்த சக்தி கூட மேலும் என் மனசாது நல்ல மனசா இருக்கான்னா ஒரு மனசும் கிடையாது. நல்ல மனசா இருக்கான்னா அந்த மனசும் கிடையாது. எந்தெந்த ஜந்துக்கள் எத்தனை பண்ணாலும் அத்தனையும் என்ன பண்றது, எத்தனை பண்ணாலும் அதை இன்னும் இச்சிக்கக்கூடிய தன்மையோடு தான் நான் இருந்துட்டு இருக்கேன். அவ்வளவு பாபத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மனசும் என்னுடைய சம்பந்தி தானே. மனசும் என்ன போல தானே இருக்கும். என்னுடைய மனசு தானே. இப்ப நான் இப்படி இருக்கணும், அதை போல தானே மனசு இருக்கும். அப்ப என்னுடைய சம்பந்தி வந்துட்டேன்னா அப்ப என்ன ஆகும்? நிச்சயமா அது பாபத்தை தான் பண்ண போறது. அதனால அது பாபத்தை பண்ண போறதுனால இது பிரயோஜனம் இல்லை. எது அப்படின்னா இந்த விஷயத்தோடு ஆசை ஏற்பட்டால் அது பந்துக்களாக வித்துக்களாக வந்து இருக்கும். எதற்காக நெஞ்சை போய் வஞ்ச நெஞ்சுன்றான்னா கண்ட இடத்துல ஆசை வச்சிருக்கா. வஞ்ச நெஞ்சுன்னு நினைச்சனா கண்ட இடத்துல ஆசை. அந்த ஆசை உருவாறதே முதல்ல எங்க நெஞ்சுதான். இந்த நெஞ்சாலதான் ஆசை உருவா. அதனாலதான் நெஞ்சே சொல்லுவாமன் நாமங்களேன்னு முதல்ல சொன்னார். துயரறு சுடரடி தொழுதடன் மனனே. மனசை சொல்ற மனசுல நெஞ்சு ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். எதுக்கு சொல்ல வந்தா நெஞ்சு நினைச்சு சகாயம் பண்ணதான் முடியல. அப்ப முதல்ல நெஞ்சுதான் சகாயம் பண்ணும். மேலும் அத்தனை பேரும் கெடுக்கிறது எதுன்னா இந்த நெஞ்சுதான். நெஞ்சு மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா எல்லாரையும் கெடுத்துரும். நன்னா கெடுத்துரும். இந்த காலட்சேபத்துக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருப்போம். எத்தையோ ஏதோ ஒன்று நெஞ்சு என்ன பண்ணும், அது என்னமா அது அப்புறம் போய்க்கலாமே நினைச்சு தோணுமோனோ உடனே போயிடும். உடனே போயிடும். அப்ப நெஞ்சு அதான நெஞ்சுக்கு இருக்கக்கூடிய அதுதான் நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெற்றால் என் செய்வோம். உன்னை பெற்றுட்டு நான் இவ்வளவு சமப்படல, நல்லா இருக்கு. நீ நல்ல நெஞ்சு நான் சொன்னதை நீ கேட்டுட்டு இருக்க. அதனால நீ உன்னுடைய சகாயம் இல்லைன்னா ஏதாவது பண்ண முடியுமா தெரிவிக்கிறாளையா. கண்ட இடத்துல ஆசை உருவாடுறதே முதல் நெஞ்சு தானே. அப்படித்தான் தெரிவிக்கிறாரு. அப்ப நெஞ்சு மட்டும் ஒழுங்கா இல்லைன்னா எல்லாரையும் கிடைக்கணும். சர்வேஸ்வரான சர்வசக்தம் கூட என்னை பார்த்தால் ஏமாந்து விடுவார். சர்வேஸ்வரான சர்வசக்தன் எப்ப பார்த்தா ஏமாந்து விடுவார். இந்த தொண்டர்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருமாலையில. என்ன தெரிவிக்கிறான்னா நான் அண்ணா ஏமாத்துருவேன். 2 யுக்தியை கை வச்சுட்டு இருக்க. விஷயம் தெரிஞ்சவாளை ஏமாத்துறதுக்கு ஒரு ரகம், விஷயம் தெரியாதவாளுக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு ரகம். 2 யுக்தியை நான் வச்சுட்டு இருக்கேன். 2 பேரை ஏமாற்றுறதுக்கு எப்படி சுவாமின்னா, வித்வான்கள் கோஷ்டியும் ஏமாத்துவேன், ஒன்னும் தெரியாதவா கோஷ்டியும் ஏமாத்துவேன். எப்படி சுவாமி வித்வான்கள் கோஷ்டி எப்படி ஏமாத்துவேன்? என்ன வழின்னா, வித்வான்கள் கோஷ்டியில போய் பகவானை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா சகா. சாஸ்திரம் இவ்வளவு சொல்லியிருக்கேன். யாராவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பகவானை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே எஸ்ய மதம் தஸ்ய மதம் தான் தெரிவிக்கிறேன். வஞ்சனஞ்சில் வைத்து இப்ப வியாக்கியானத்து வாசிக்கிறேன். வஞ்சனஞ்சில் வைத்து நான் அப்படியானால் என் மனசு நிர்மலமோ என்னோட்டை சம்பந்தம் பெற்றதாகையாலே எனக்கு முன்னே பாபகர்மனை பிரவித்திகமாயித்து வந்தாய விஷயாங்கி என்னும்படியே வாக்கிய விஷயங்க பிரவனாய் எல்லாரையும் மோசம் போக்க கடவதாய் சர்வஜனான தேவரில் கூட நல்லவர் என்று திருவுளத்தில் கொண்டாடும்படியான வஞ்சனத்தை மனசுல வைத்து இது வரைக்கும் பார்த்துருவோம். அதாவது நான் எப்படி ஏமாத்துவேன்னா, நல்ல விஷயம் தெரிஞ்சவா, சாஸ்திரம் தெரிஞ்சவா, அவள்கிட்ட போய் பகவானை பார்க்க முடியுமா, பகவானை சேவிக்க முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. சாஸ்திரமே அவளை சேவிக்க முடியாது சேவிக்கணும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஓடணும். அப்ப உடனே வரலாம் சொன்னோம், ஓ இவர் தான் சர்வஜன், இவர் தான் நன்னா சொல்லியிருக்காரு பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அப்ப நிச்சயமா அவர் பகவானை தெரிஞ்சு கொண்டவரதான் இருக்கும் அப்படின்னு அவளை என்ன பண்ணுவேன், அவளுடைய நம்பிக்கைக்கு ஆளாவேன். அப்ப அவ நம்ம நம்புறானோ எப்படி ஏமாத்திருக்கேன் பாரு. தொண்டபடியாவே தெரியும். அதே விஷயமே தெரியாதவா, படிக்காதவா, படிக்காத போய் என்ன எனக்கு தான் பகவானை தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு இதே விஷயத்த நிறைய பேர் வச்சுட்டு இருக்கா. எனக்கு தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போறதுக்கு காரணமே தான். இன்னென்ன பண்ணுங்க. அதுவும் இன்னைக்கு அநேகமா இந்த பிராயச்சித்தம்னு ஒரு வார்த்தை வச்சுட்டு ராத்திரி இந்த பூஜை பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும், அந்த பூஜை பண்ணணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் இந்த ஏதோ சித்து வேற ஏதோ ஒண்ணு பண்ணி அவளை மயக்கி அவளுடைய நிலைக்கு கொண்டு வர வச்சுட்டு என்னென்ன பணங்கள் உண்டு எழுதுவது பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அதைத்தான் தர முடியாது தெரிவிக்க. அன்னைக்கே சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரியாதவர்கிட்ட பேசிட்டு வரணும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சொன்னதை கேளுங்கோ, நான் சொன்னதை கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு.
இவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு, இவர் எல்லாம் தெரியும் போல் இருக்கு அப்படின்னு நம்புறா இல்லையா? 2 பேரும் ஏமாத்துற பாருங்க. ஆக தெரியும் என்று ஒருத்தன் சொன்னேன், தெரியாதவன் ஏமாந்தான். தெரியாதன்னு இன்னொருத்தன் சொன்னேன், தெரிஞ்சவன் ஏமாந்தான். இந்த 2 சத்தம் ரொம்ப முக்கியம். தெரியும்னு யார்கிட்ட சொன்ன? தெரியாதவன்கிட்ட சொன்ன, தெரியாதவன் ஏமாந்துட்டான். எனக்கு எல்லாமே தெரியும், பகவான் நானே சேவிச்சிருக்கேன், என் தோலை பாரு, தலைய பாரு, பகவான் இங்கே இருக்காருன்னு சொன்ன உடனே தெரியாதவன் எனக்கு தெரியும் சொன்ன, அவனுக்கு தெரியாது. அப்ப எனக்கு தெரியும் சொன்ன உடனே தெரியாதவன் நான் சொன்ன தெரியும் சப்தத்தை வைத்துக் கொண்டு நம்பிட்டான். ஓ, இவருக்கு எல்லாமே தெரியும் போட்டுக்கணும். அதே தெரிஞ்சவன் காணணும், அவன்கிட்ட போய் எனக்கு தெரியும் சொன்னா நம்ப மாட்டான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். இவர் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, அப்ப இவருக்கு தான் தெரியும் அப்படின்னு அவனை நம்பராம இருக்கும். அதான் நம்பராம இருக்கும். ஆக 2 பேரும் ஏமாத்தினணும். ஆக தெரியும் என்று ஒருத்தர் சொன்னேன், தெரியாதவன் ஏமாத்தினேன். தெரியாதவன் இன்னொருத்தர் சொன்னேன், தெரிஞ்சவன் ஏமாத்தினேன். ஆக இப்படி யாரெல்லாம் கடவுளாக தெரியும் என்று சொல்கிறார்களோ அப்ப அவர்கள் நம்மை தெரியாதவன் நினைச்சுதான் இருக்குது. ஏன்னா கடவுள் தெரியும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? நம்மள தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கா. நாம் தெரியாது என்று இருக்குமான்னா நான் இந்த இடத்துல பாருங்க, நாம் தெரிந்தவனா இருக்கணுமா தெரியாதவனா இருக்கணுமா? நாம தான் முடிவு பண்ணிக்கணும். நாம தெரிஞ்சவனா தெரியாதவனா, கடவுளை பத்தி தெரிஞ்சவனா தெரியாதவனா, நாம தான் முடிவு பண்ணணும். இதுக்கு என்னன்னா, நாம் அறியாதவனாக இருந்தால் இன்னொருத்தன் தன்னை அறிந்தவன் சொல்லி ஏமாற்றுகிறான், தான் முக்கியம். அந்த ஏமாற்றக்கூடிய நிலைக்கு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அறியாதவன் சொல்லி ஏமாற்ற, இப்படித்தான் 2 பேரையும் ஏமாத்தினேன்னு தெரிவிக்கிறார். இது எங்க? அதுதான் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். அந்த வஞ்சனஞ்சு என்னிடத்திலும் இருக்குன்னு யார் தெரிவிக்கிறார்? தொண்டரபடியாழ்வார் தெரிவிக்கிறார். அதே வஞ்சனஞ்சு நம்மாழ்வாரன் தன்னிடத்தில் இருக்குன்னு தெரிவிக்கிறார். உண்டா சுவாமி? ஆமா. கையார் சக்கரத்தியன் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமேயாடின்னு பொய்யே கைமை. பொய்ன்னு சொன்னாலும் கைமைன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். பொய்ன்னா பொய் பித்தலாட்டம், கைமைன்னா பொய் பித்தலாட்டம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனா ஏன் சுவாமி 2 சொல்லியிருக்காரு? பொய்யே கைமை சொல்லி ஊர்க்காரலை ஏமாத்தினது பொய்யா, பகவானை உன்னை ஏமாத்தினது கைமை. பகவானை ஏமாத்துறாரு, ஊர்க்காரனை ஏமாத்துறாரு. அப்ப பகவானை ஏமாத்தினது கைமைன்னு பேரு, ஊர்க்காரலை ஏமாத்தினது பேரு. அப்படி பொய்யே கைமை சொல்லி புறமே புறமையாடி மெய்யே பொற்றிருந்த நம்மாழ்வார். அப்பனா இதெல்லாம் வஞ்சனஞ்சு. இன்னும் வஞ்சனஞ்சு மதுரை இவர் மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். விருத்தியா பசுர் நரவபு ஸ்தோமித்ர சுவை சுத்தியாசி சிந்தி நிகிலாத்ம குணாஸ்ரயோஜம் இத்தியாதிவேன கிருத்தினோபி மித பிரவக்து அத்தியாபி வஞ்சன பர அற்ற எதீர்ந்த வந்தேன்னு தெரிவிக்கிறார். அவர் என்ன வஞ்சன பரகா, எந்த வஞ்சனஞ்சின்னு தெரிவிக்கிறான்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்துள்ளேசனம் ஆச்சாரியன் துடிலேசனம் பாகவதாவு திருவடிகளே சரணம். சாயங்காலம் திருப்பல்லாண்டு காலட்சேபம் வந்து 5:30 மணிக்கு. ஏதாவது சந்தேகம் வந்து அவசியம் கேட்கணும் பிரார்த்திக்கிறேன். அடியேன் தனிய சுவாமி நன்றி. அடியேன் சுவாமி தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சாமி ஆச்சாரியன் திருப்பல்லாண்டு. அடியேன் சாமி ஸ்ரீமதே ராமானுஜாய சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் சுவாமி தேவரீர் திருவடி பல்லாண்டு. ராமானுஜாய நமக. அடியேன் சேவிச்சிருக்கிறேன். அடியேன் சாமி தேவரீர் திருவடி சேவிச்சிருக்கிறேன் சாமி. அடியேன் தேவரீர் திருவடி பல்லாண்டு சேவிச்சிருக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்ம நேத்து திருப்பலாண்டுல பிரணவம் சொன்னீங்கல்ல சாமி. நம்ம ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் உள்ள இருக்கிறாங்க. கருடாள் நித்தியசூரிகளோட சேர்ந்தாங்க. நித்தியசூரியன் அவர் ஜீவாத்மா தான். அவரும் மகாத்மா சொல்லப்பட்ட வஸ்துதான். ஜீவாத்மால 3 பேர் இருக்கா, பத்தர், நித்யன், முக்தர்னு. ஜீவாத்மா 3 ரகம். ஆனா ஜீவாத்மா கோஷ்டி தான் அவரும். பிராட்டியே ஜீவாத்மா கோஷ்டி தான். அது தெரியுது சாமி. சரி, பிராட்டியே ஜீவாத்மா கோஷ்டிங்களா? கருடாழ்வாரு ஜீவாத்மா. அதான் நித்தியர்கள்னா பிறப்பே அங்கேயே இருக்கிறவங்க தானே சாமி நித்தியர்கள். இங்க இருந்து முக்தர்கள் நம்ம
ராமானுஜர் போறத்தாழ்வார் நம்ம வந்து முக்துக்கள் போய் அங்க முக்தர்களா இருக்கிறோம். நித்திய சூரிகள் வந்து எப்பயுமே இருக்கிறவங்க தானே அங்க. ஆமா ஆமா அவங்க ஆமா. ஜீவ உலகத்துல சேருவாங்களா? சேர்றாங்க என்ன? அவங்க அங்கிருந்து இங்க வராங்க. வர்றாங்க. நித்யாத்மா தான் கீழே இறங்கி வருது, வந்து அவதாரம் பண்றது. சரி சார். அடியேன் சார். அடியேன் அடியேன். ஸ்ரீமதி ராமானுஜர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः சாமி. சரி.